அத்தியாயம் 1. நடுவானம். விக்ரமாதித்தா பறந்து கொண்டிருந்தது. அதன் நடுவயிற்றில் திரு திரு விழிகளோடு ஹமீது. மடிமேல் ஒரு குட்டி பிரீஃப் கேஸை மிக இறுக்கமாக பற்றியபடி அளவுக்கு மீறி வியர்த்து கொண்டிருந்தான். பக்கத்து சீட் பாபுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த விமானத்துக்குள் அப்படி ஒன்றும் புழுக்கமில்லை. 20 டிகிரிக்கு கட்டுப்பட்ட ஏசி, இதம் பதமான காற்றோட்டம் இருந்தும் ஹமீதிடம் மட்டும் ஏன் புழுக்கம்? சாருக்கு உடம்பு சரியில்லையா? பணிவாக துளி நட்புணர்வோடு கேட்டே விட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, மென்டல் டென்ஷன் என்றான் ஹமீது. பாபுவுக்கு அதற்கு மேல் அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஒன்றுமில்லாமல் போனது. இருந்தும் அவன் முகம் போகும் போக்கும் கண்கள் செருகும் விதமும் மனதுக்கு நெருடலாக இருந்தது. இவன் டென்ஷன் அது இது என்று ஏதோ பொய் சொல்கிறான். சம்திங் ராங் என்று உள்மனக்குருவி கிரீச்சிட்டது. ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்தான். காய்ச்சல்காரன் போல நடுங்க ஆரம்பித்திருந்தான் ஹமீது. தலையில் கருப்பு குல்லாய், தாடையில் துணுக்கு தாடி, கழுத்து வரை மூடி பட்டன் போட்ட ஷெர்வானி உடுப்பு, பாதத்தில் முன்பக்கம் மடங்கிய அவுரங்கசீப் காலத்து கான்பூர் செப்பல். அவன் பெயர் ஹமீது என்பது நேபாளத்தில் அவன் விமானத்தில் ஏறி அமர்ந்த 15வது நிமிஷத்திலேயே தெரிந்துவிட்டது. ஏர் ஹோஸ்டஸ் மிஸ்டர் ஹமீது என்று அவனை எதற்கோ அழைத்து விசாரிக்கப் போய்தான் அது கூட தெரிந்தது. அப்படி அமர்ந்தவன் பாபு அமர்ந்திருந்த ஜன்னல் ஓர இருக்கையை சில நிமிடங்கள் கழித்து கேட்டு வாங்கி கொண்டான். முதல் விமான பயணம் போலும் அது மகாத்மாக்களை முற்றும் துறந்தவர்களை கூட த்ரில்லிங்கில் ஆழ்த்தும். மிதக்கும் மேகத்துண்டுகளை வேடிக்கை பார்க்க தூண்டும். நிலப்பரப்பை விட்டு நீங்கி இருக்கும் அந்த நிமிஷங்களில் பொம்மை போல தெரியும் பூமி கட்டிடங்களை பார்த்து சிலிர்த்து போக செய்யும். விஞ்ஞானம் விஞ்ஞானம்தான் என்று சிலாகிக்க வைக்கும். அதுவரை அல்பமாய் எண்ணிய காக்கை குருவிகளை எல்லாம் அவை ஜாலியான பிறவிகள் என்று நாம் எண்ணும்படி செய்யும். ஆனால் இப்படியெல்லாம் அந்த ஹமீது நினைத்ததாக தெரியவில்லை. மாறாக நடுங்கிக் கொண்டிருக்கிறானே. ஏன் மிஸ்டர் ஹமீது, உங்களுக்கு என்ன ஆச்சு? சம்திங் ராங், மென்டல் டென்ஷன்னு நீங்க பொய் சொல்றீங்க. பாபு ஒரு கட்டத்தில் உடைத்து கொண்டு கேட்டுவிட்டான் அந்த கேள்வியை. ஹமீதிடம் எந்த பதிலும் இல்லை. கேள்வி கேட்ட கையோடு ஹமீது இறுக பற்றி இருக்கும் அந்த பிரீஃப் கேஸை பார்த்தான். அதற்குள் ஏதாவது வெடிகுண்டா? நாமெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் அம்பேலா? இந்த ஹமீது ஏதாவது தற்கொலை படையை சேர்ந்தவனா? தானும் சேர்ந்து சாகப்போவதை நினைத்துதான் இவன் நடுங்குகிறானா? பாபுவுக்குள் கேள்விகளின் ஊர்வலம். யோ, ஏதாச்சும் வெடிகுண்டு வச்சிருக்கியா? கேள்வி நாவண்ணங்களில் வெளிக்கிளம்ப ஆரம்பித்த வேளையில் பாபுவை வேறு விதமாய் முந்திக் கொண்டாள் ஏர் ஹோஸ்டஸ். ஆர் யூ நாட் வெல்? நத்திங் நத்திங், ஐம் ஆல் ரைட். ஹமீது பொய் சொல்கிறானா? யோ, பொய் சொல்லாத. ஏன் நடுங்குற? பிரீஃப் கேஸில் குண்டு குண்டு வச்சிருக்கியா? தீவிரவாதி தானே நீ? பாபு அப்படி கேட்கவும் முன்சீட் நபர் கூட பயந்து போய் திரும்பி பார்த்தார். அவரை தொடர்ந்து அப்படியும் இப்படியுமாக மேலும் சிலர். எல்லோர் முகத்திலும் பால் தோய்ந்த மாதிரி வெளிரல். ஹமீதுவுக்கு இப்போது அழ வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் பட்டென்று பிரீஃப் கேஸை திறந்து காண்பித்தான். உள்ளே 2 புத்தகம், ஒரு டர்க்கி டவல், மணி பர்ஸ், பேனா, சென்ட் பாட்டில் என்கிற குட்டி குட்டி லாகிரிகள். அப்புறம் ஏன் இப்படி நடுங்குறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துட போறவர் மாதிரி என்றான் பாபு. இந்த முறை பேச்சில் கொஞ்சம் பரஸ்பரம் வைத்து கேட்டான். பாபு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மதுரையில் ஹோட்டல் நடத்துகிறேன். நேபாளத்துக்கு எதுக்கு வந்தீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பாபுவை நான் கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும். அதான். புதிராக இருக்குது உங்கள் பேச்சு. என் பேச்சை விட புதிரான விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது மிஸ்டர் பாபு. புரியும்படி சொல்லுங்கள் மிஸ்டர் ஹமீது. சொல்கிறதுக்கு முந்தி நீங்கள் பிரம்மச்சாரியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ், பிரம்மச்சாரி தான். முதல்ல இந்த பிரீஃப் கேஸை கொஞ்சம் பிடிங்க, உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க. ஹமீது அப்படி சொன்ன மறுவினாடி பாபுவுக்கு பக்கென்றானது. அதெல்லாம் வேணாம், நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. விஷயம் இருக்கு மிஸ்டர் பாபு. அல்லா மேலே சத்தியமா அபாயமா ஒன்றும் இல்லை. முதல்ல உங்கள் மடி மேலே வைங்க. பாபு அரைமனதாக வாங்கி கொண்டான். உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நினச்சி தியானம் பண்ணுங்க. மிஸ்டர் ஹமீது, யார் நீங்கள்? என்ன இது சாமியார் மாதிரி என்னென்னமோ சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொன்னதை செய்யுங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். எதுக்குன்னு சொல்லுங்க. நீங்களே கான்சென்ட்ரேட் பண்ணினா தெரிஞ்சுப்பீங்க. பாபு அரைமனதாக கண்ணை மூடினான். அந்த பிரீஃப் கேஸ் வெடிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு முதலில் தோன்றியது. கண்ணை சடார் என்று திறந்து கொண்டான். திரும்ப கண்ணை மூடினான். இப்பொழுது அவன் இஷ்ட நடிகை துணி இல்லாமல் எதிரே நின்றாள். தூத்தெறி, கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு முயற்சிக்கும் போதுதான் எல்லா கழுதையும் எதுக்க வரும். முணங்கினான். முணங்கியபடியே ஹமீதை பார்த்தான். ஹமீதிடம் இப்பொழுது நடுக்கமில்லை, வியர்வை இல்லை, நல்ல தெளிவு. விழிகளில் உஜாலா வெளுப்பு. இவன் ஏதாவது மோடி மஸ்தான் ரகமா? நாம் கண்களை மூடும்போது நம் மோதிரம் பர்ஸை அடித்துவிடக்கூடியவனா? பாபுவுக்குள் பயம் வேகமாக ஊற்றுக்கண் திறந்தது.
கான்சன்ட்ரேஷன் விலகி ஓடியது. கை நடுங்கியது. மடிமேல் அந்த பெட்டி மலை மாதிரி கணக்க ஆரம்பித்தது. மிஸ்டர் ஹமீது, யார் சார் நீங்க? நான் உங்க பக்கத்துல தெரியாம உட்காந்துட்டேன். உங்களை பார்த்து தெரியாதனமா சில கேள்விகள் கேட்டுட்டேன். தப்புயா தப்பு. இந்தா உன் பிரீஃப் கேஸ். பாபு நடுங்கியபடி அந்த சூட்கேஸை அவனை நோக்கி தள்ளவும் ஹமீது லேசாக சிரித்தான். ஏர் ஹோஸ்டஸ் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். இருவர் புலம்பலையும் சந்தேகித்தாள். அது வேறு பாபுவை நெருடியது. முன் சீட்டுக்காரர் காதில் ஆண்டனா முளைத்திருந்தது. அது இருவர் பேச்சையும் கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தது. இருவர் பேசும் தமிழும் புரியாத சிக்கலில் அந்த வடக்கத்தி மார்வாடி முகத்தில் ஏக கலேபரம். சகலத்தையும் புறந்தள்ளியபடி பிரீஃப் கேஸை திறந்தான் ஹமீது. உள்ளே பட்டு துணி ஒன்று கர்ச்சிப் போல மடிந்து கிடந்தது. வெளியே எடுத்து பாபு எதிரே லேசாக திறந்து காட்டினான். உள்ளே பலபல என்று ஒரு வைரம். சட்டென்று மூடி மடக்கி பிரீஃப் கேஸில் வைத்து திரும்ப அதை மூடினான். மிஸ்டர் பாபு, இந்த வைரம் சாதாரண வைரம் இல்லை, ருத்ரேசம்ங்கிற ஜாதி. இதை பிரம்மச்சாரிகள் வச்சிருந்தா அவங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். என்ன மாதிரி வேலைக்கு ஒரு பெண்கிட்ட படுத்து எந்திரிக்கிற லோஃபர் பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்தா அவங்களுக்கு உடம்ப பாடா படுத்தும். நேற்று நைட்டு நேபாளத்தில் ஒரு சப்பை மூக்கி பக்கத்தில் படுத்தேன். காலையில் குளிக்க கூட இல்லை. ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன். அதான் வைரம் என்ன பாடா படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ புரிஞ்சுதா காரணம்? ஹமீது பேச பேச பாபு முகம் பிரகாசமானது. ஆச்சரியத்தில் இமைகள் அளவுக்கு மீறி விரிந்தன. ஹமீது பாய், இது விஞ்ஞான யுகம். இப்படியெல்லாம் பூ சுத்தக்கூடாது. ஆச்சரியம் கலையாமல் ஆனால் அவநம்பிக்கையுடன். ஐயா, நான் சொன்னது ISI பிராண்ட் உண்மை. உன்னால் நம்ப முடியாட்டி போகுது போ. நீ நம்பினாதான் மழை பெய்யுமா என்ன? பாய், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், இது 1995 சேட்டலைட் யுகம். எங்கள் வீட்டு டிவி சேனலில் உலகத்தையே நான் பார்க்குறேன். என் வீட்டு டிவியில் கூட தான் நான் பார்க்குறேன். ஹமீது பாய் தீர்க்கமாய் பேச ஆரம்பிக்க திரும்ப அவன் உடம்பில் நடுக்கம், வியர்வை பெருக்கம். பாபு அமைதியாய் புதைந்து போயிருந்தான். அம்புலி மாமா படித்து முடித்த மனநிலை. ஆனாலும் ஹமீதுவின் அந்த நடுக்கத்தில் நடிப்பில்லை எனும்படியாக ஒரு நம்பிக்கை. ஆமா, என் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினச்சி கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னீங்களே, எதுக்கு? ஹமீது பக்கம் திரும்பி கேட்டான். சார், உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை யார் கேள்விப்பட்டாலும் என்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணுறதுக்கு முந்தி கொஞ்சம் யோசிக்கணும். வைரம்னா என்ன சுண்டக்காயா? அப்படின்னா வைரம்ங்கிறது மாயாஜாலமா? மாயாஜாலம்ல மிஸ்டர் பாபு, அதோட ரேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உண்டு. ரேடியோ டிவி வேவ்ஸ் மாதிரி அது ஒரு வேவ். அப்போ அந்த வேவ் தான் உங்களை நடுங்க வைக்குதா? ஆமாம். இதை தவிர்க்க முடியாதா? முடியும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, எனக்கு சரியாயிடும். அப்போ இது யார் கையில் இருக்கோ அவங்கள தான் அட்டாக் பண்ணுமா? அவங்கள மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஜல்சா பேர்வழி யாராவது இந்த ஃப்ளைட்டில் இருந்தால் அவங்க வேர்த்து வலிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காய்ச்சல் வந்த மாதிரி நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹமீது சொன்னது நிஜம். அந்த ஃப்ளைட் வயிற்றுக்குள் 4-5 பேர் நடுங்கி கொண்டிருந்தார்கள், ஒரு பெண் உட்பட. மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டான்சர், கேபரே டான்சர் என்று நடுங்கியபடி அவள் சிரித்ததில் அவளை பற்றி புரிந்து போனது. பாபுவுக்குள் லேசான நம்பிக்கை துளிர்த்தது. ஹமீது சொல்வது வாஸ்தவம்தான். உடனேயே பெட்டியை நம்பிக்கையோடு தன் மடி மீது வைத்து கொண்டான். கண்மூடி தியானிக்க ஆரம்பித்தான். தியானி, நல்லா தியானி. கல்யாணமாகலன்னா உன் தியானத்தில் ஒரு பெண்ணோட முகம் தெரியும். அவ தான் உனக்கு மனைவியா வருவா. இப்படி நல்லதுதான் நடக்கணும்னு இல்லை. உனக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும்னு இருந்தா அதுவும் தெரிஞ்சிடும். முன்னாடியே அந்த கெடுதல் தெரிஞ்சா நாம தப்பிச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வழி இருக்கு. உலகத்திலே 3 பேர்கிட்ட தான் இந்த வைரம் இருக்கு. ஒன்று சீனாவில் ஒரு பிட்சு கிட்ட, இன்னொன்று ஏதோ ஒரு கோவிலில் சாமி நகையில் இருக்கு. 3வது என்கிட்ட. நான் நேபாளம் வந்து இதை வாங்கினதுக்கு பட்ட பாடு உனக்கு என்ன தெரியும்? ஹமீது பேச பேச எதுவும் பாபு காதில் விழாமல் போனது. மனதில் 3 அடி உயரத்துக்கு கருநாகம் ஒன்று படம் எடுத்தது. ஐயோ, யாரை கொத்த போகிறது இது? அத்தியாயம் 2. பாபு வியர்த்து போயிருந்தான். பாம்பா அது? கருப்பு வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் நட்ட மாதிரி என்ன ஒரு ஆகிருதி! விருட்டென்று வெளிவந்து உள்ளடங்கும் அந்த இரட்டை நாக்கு, சின்னதான உருண்டை கண்மணி கண்கள், கொடூரம் அந்த உஸ் சத்தம்தான். தியானத்தில் ஏதாவது தெரிஞ்சுதா? ஹமீது கேட்டான். தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன? ஆனா ஏதாவது கெட்டதா? ஆமா, பாம்பு, படம் எடுத்த பாம்பு. அப்போ ஏதோ கெடுதல் நடக்க போகுது. பாய், சும்மா இருந்த என் மனசை காபரா படுத்துட்டையா. ஜாக்கிரதையா இரு. உன்னையோ இல்லை உன் வீட்டில் யாரையோ பாம்பு கடிக்க போகுது. பயமுறுத்தாத பாய். நீ இந்த வைரம், கான்சன்ட்ரேஷன், பாம்பு எல்லாம் சரியான டுமில், பக்கா ரீல். அம்புலி மாமா கதை. இன்னும் சொல்லு. பீலா, பம்மாத்து, பித்தலாட்டம், சூப்பர் பொய், விட்டலாச்சாரி வேலை, அப்படி இப்படின்னு 1000 சொல்லு. ஐ டோன்ட் கேர். ஹமீதுவிடம் அசாத்திய கோபம்.
ரொம்ப ஆத்மார்த்தமான கோபம், கண் சிவக்கும்படியான கோபம். பாபு அதை கேட்டு நிஜமாலுமே ஏகத்துக்கு நடுங்கினான். அதோடு இருவருமே மிகவும் நெருக்கமாகவும் ஆகிவிட்டிருந்தார்கள். பாய், இதை தவிர்க்க முடியாதா? முடியும். இந்த வைரம் உன் கையில் இருந்தா, இல்லை நான் உன் வீட்டில் இருந்தா. எப்படி? இந்த வைரம் இருக்கிற இடத்துல பாம்பு கடிச்சாலும் விஷம் ஒன்றும் செய்யாது. விதிப்படி நடக்க வேண்டியது நடந்துடும். அதே சமயம் இந்த வைரம் ஆளை காப்பாத்திடும். இந்த பாய் ஏதோ ஒரு சரியான ஃப்ராடு கேஸ். வைரம் என்று ஒரு கண்ணாடி துண்டை கையில் வைத்துக்கொண்டு அதை நம் தலையில் கட்ட நாடகம் போடுகிறான். இந்த வைரம் இருக்கும் இடத்தில் மட்டும் பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாதாம். பாய், ரீல் விடுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கணும். பாய், ரீல் விடுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கணும் பாய். என் காதில் பீர்க்கங்காய் பூவா வைக்கப்பட்டிருக்கிறது. மனக்கணக்கு போட்டபடியே லேசாக கண் மூடினான். விமானத்தின் ஸ்டீரியோ கீழே இறங்கப் போகிறோம் என்றது. கீழே இறங்க போறோம். நான் என் வழியில போயிடுவேன், நீ உன் வழியில போயிடுவ. ஆனா அந்த பாம்பு மட்டும் சத்தியம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. பாம்பு கடிக்கும்போது நான் எங்க இருப்பேனோ தெரியாது. கடிபட்ட இடத்துல இந்த துணியை கட்டு, சரியாயிடும். ஒரு மாத்திரை மருந்து வேணாம். இந்த துணி வைரத்தை வச்சிருந்த துணி. வைரத்தோட கதிர்கள் இன்னும் சில மாசத்துக்கு இதுல இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த துணியோட எங்க நீ போனாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஆனா சுத்தமா இரு, பக்தியா இரு. ஹமீது பேசிக்கொண்டே அந்த நீல பட்டு துணியை பாபுவிடம் நீட்டினான். பாபு தயங்கினான். அரே, சும்மா வாங்கு, விஷமா தரேன், துணியத்தானே, பிடி, ஒரு சோதனை செஞ்சு பாரு. நான் சொல்றபடி நடந்தா நம்பு, இல்லாட்டி இந்த துணியை குப்பையில போட்டுடு. பாபு அரைமனதாய் அந்த பட்டு துணியை வாங்கி கொண்டான். தரையை தொட்டு சீறியது விமானம். ஒரு வழியாக நின்றது. எல்லோரும் இறங்கினார்கள். ஹமீது டாக்ஸி ஏறி டாட்டா காட்டிக்கொண்டே போனான். பாபுவுக்கு இப்போது லேசாக சிரிப்பு வந்தது. அத்தியாயம் 3. மதுரை. ஒரு அரை மணி நேர மழைக்கு கூட தாங்க முடியாதபடி ஏரிக்குள் மூழ்கின ஊர் மாதிரி ஆகிவிட்டிருந்தது. பஸ் நிலையத்தை சுற்றி இடுப்பளவு தண்ணீர். பஸ்களும் கார்களும் கப்பலாகிவிட்டிருந்தன. ஸ்கூட்டர்களும் பைக்குகளும் கார்பரேட்டரில் தண்ணீர் புகுந்த அவஸ்தையில் ஓட்டம் செத்துப்போய் எஜமானர்களை இளைப்பெடுக்க விட்டு கொண்டிருந்தன. டாக்ஸியில் அமர்ந்திருந்த பாபுவுக்கு எரிச்சலாயிருந்தது. டிரைவர் போராடி போராடி அவனை ஒரு வழியாக வீடு கொண்டு போய் சேர்த்தான். வைகைக்கரை ஓரமாய் தேவர் நகரில் வீடு. 2 மாடி கட்டிடம். முன்னும் பின்னுமாகவும் வீடு மாடிகள்தான். எல்லோருமே பணக்கார கைகள். தேவர் நகர் வாசி என்றாலே மதுரையில் கொஞ்சம் மதிப்புதான். மழையில் நனைந்து கொண்டே டாக்ஸி டிரைவரிடம் காசை விட்டெறிந்துவிட்டு வீட்டுக்குள் ஓடினான். அம்மா தென்பட்டாள். வாப்பா, பிரயாணமெல்லாம் நல்லா இருந்துச்சா? இருந்துச்சு. சரி சரி, குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன். 4 நாளா மழை விடுது பிடிக்குது, விடுது பிடிக்குது. ஊரே நச நசன்னு நாரி போச்சு. இதோ வந்துடுறேம்மா. லக்கேஜுகளுடன் தன் தனி அறைக்குள் நுழைந்தவன் ஃபேன் ஸ்விட்சை போட்டபோது மண்டார் என்று ஒரு பயங்கர சப்தம். மின்சாரம் போய்விட்டிருந்தது. பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்திருக்க வேண்டும். அவன் சலித்து கொண்ட போது வாசலில் பலரும் ஓடும் சத்தம். எட்டி பார்த்தான். பாபுவை இறக்கிவிட்டு திரும்பியிருந்த டாக்ஸி தான் டிரான்ஸ்ஃபார்மரில் மோதி இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பதற்கு முன் காரின் கூரையை மின்சாரம் ஆக்கிரமித்ததில் டிரைவர் சுடுகாட்டுக்கு போகாமலே எரிந்து போயிருந்தான். தம்பி, நீங்க வந்த டாக்ஸி தான். பிரேக் கட் ஆயிடுச்சு போல. டிரான்ஸ்ஃபார்மர் மேல மோதி பரலோகம் போயிட்டான் டிரைவர். உங்களுக்கு நல்ல காலம், அதான் தப்பிச்சிட்டீங்க. வீதியில் ஒரு பரிச்சயமானவர் பேசிக்கொண்டே நடந்தார். பாபுவுக்கு பகீர் என்றது. என்னாச்சு பாபு? அவன் தாயும் வெளியே ஓடி வந்தாள். நான் வந்த டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆகி டிரைவர் செத்துட்டாருமா. முருகா! அலறி மகனின் கையை வேகமாக பிடித்து அந்த மரணத்தை ஜீரணிக்க முடியாத பதற்றம் காட்டினாள் அம்மா. வீட்டுக்குள் வந்தும் பதட்டம் குறையவில்லை. அந்த ஆக்சிடென்ட் நினைப்பை மறக்க அவன் கொண்டு வந்த பெட்டியை சீர் செய்ய ஆரம்பித்தாள். பாபுவும் இறுகிய மனத்தோடு பாத்ரூமுக்குள் நுழைந்திருந்தான். அவன் அறையில் பெட்டியை திறந்து அவன் உடுப்புகளை எடுத்து வெளியே போட்டபோது அந்த நீல பட்டு துணியும் சேர்ந்து வந்து விழுந்தது. நல்லா இருக்கே, ஜாக்கெட் தச்சுக்கலாம். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கானா? முணுமுணுப்போடு அந்த துணியையே உற்று பார்த்தபோது டவலால் தலையை துவட்டியபடி வெளியே வந்தான் பாபு. அம்மாவின் கரத்தில் உள்ள அந்த நீல பட்டை பார்த்தான். பாபு, துணி ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்குன்னு தானே வாங்கின? என்ன பதில் சொல்ல? தலையை ஆட்டி வைத்தான் பாபு. அப்பொழுது டெலிஃபோன் அலறியது. அம்மாவே போய் எடுத்தாள். காதில் என்ன செய்தி விழுந்ததோ முகத்தில் 1000 வாட்ஸ் ஒளி. டேய் பாபு, ஒரு நல்ல செய்திடா. தமிழ்நாடு ஹோட்டல் முதலாளிகள் சங்கத்துக்கு உன்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, பம்பாய் சேட்டு அந்த 5 கோடி ரூபாய் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுற பொறுப்பை உன்கிட்ட தான் கொடுக்க போறாராம். நீ பிஸ்னஸ் பார்ட்னராம். அம்மா அலறினாள். பாபுவுக்கு நின்ற இடம் நடுவியது. யாருமா சொன்னாங்க? அட, நம்ம ஞான குருப்பா. அவன் பொய் சொல்வானா? பேசியபடியே போனை முடக்கிவிட்டு அந்த நீல பட்டு துணியை எடுத்து நீவி மடிக்க ஆரம்பித்தாள் அம்மா. பாபுவுக்குள் ஆச்சரிய வெள்ளம்.
அவன் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துவிட்டது. 45-50 வயதில் தலைவராகலாம் என்று எண்ணியிருந்தவன் கல்யாணத்துக்கு முன்பே 28 வயதுக்குள் ஆகிவிட்டதை எண்ணி செருமாந்தான். என்னால் நம்ப முடியலம்மா. எல்லாம் கால நேரம் பண்ணுற கூத்து. வேலை வந்தால் எல்லாம் தானாக நடக்கும்பா. ஆள் செய்யாததை நாள் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? சரி சரி, நீ டிஃபன் சாப்பிடவா. முதல்ல ஹோட்டல் பக்கம் போ. மேனேஜர் 4 தடவை ஃபோன் பண்ணிட்டான். பாபுவும் அம்மாவின் ஆசைப்படி சாப்பிட்டு முடித்து சஃபாரியில் தயாராகிவிட்டான். அந்த நீலப்பட்டு துணி அவன் பெட்டி மேலேயே இருந்தது. அவனை பார்த்து ஹலோ சொன்னது. எல்லாம் என்னால் என்றது. அம்மா என்ன இப்படி போட்டு விட்டாள்? ஒருவேளை நடப்பதெல்லாம் இந்த நீலப்பட்டால் தானோ? ஹமீது பாய் சொன்னது நிஜமா? அருகே சென்று அதை கையில் எடுத்தான். மடித்து முன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். கிளம்ப ஆயத்தமானான். மணக்கண்ணில் பாம்பு படம் எடுத்தது. இத்தனை நல்லது நடந்த மாதிரி இந்த கெடுதலும் நடந்துவிடுமோ? பகீர் என்றது. சச்ச, நாம் குழப்பிக்கொள்கிறோம். பாய், வைரம், பட்டுத்துணி எல்லாம் படுபயங்கர கப்சா. நடக்கும் நல்லதெல்லாம் அம்மா சொன்ன மாதிரி வேலை வந்து நடப்பவை. பாம்பாவது வருவதாவது. நகர சந்தடியில் கசகசவென்ற நாகரிக கட்டிடங்களுக்குள் அந்த ஜீவனால் ஒரு அங்குலம் கூட நடமாட முடியாதே. வீட்டை சுற்றி ஒரு மரம் செடி கொடி கூட கிடையாதே. கேள்வி பதில் என்று ஒருவாறு உழன்றுவிட்டு வெளியே கிளம்ப ஆயத்தமானான். கார் பக்கவாட்டில் ஆஸ்பெட்டாஸ் அறை ஷெட்டில் தூங்கி கொண்டிருந்தது. தட்டி எழுப்பி வேகப்படுத்தினான். கார் வீதி தாண்டியது. பாபு இந்த பக்கமாய் நகரவும் அந்த பக்கமாய் ஒரு பாம்பாட்டி தேவர் நகருக்குள் நுழைந்திருந்தான். அத்தியாயம் 4. வாங்க தலைவரே வாங்க, உங்கள் வரவு நல்வரவாகுக. ஹோட்டல் வாசலில் நண்பர் கூட்டத்திடம் முகமன். பாபு க்ளோஸ்அப் விளம்பரக்காரன் மாதிரி இழித்தான். போதும் தலைவரே சிரிப்பு. இனிமே நீங்க ஒரு பொறுப்புள்ள நபர். கலெக்டர், எம்எல்ஏ, மந்திரின்னு விஐபிக்களை பார்த்து நம்ம பிரச்சனைகளை தீர்க்கிற கடமையெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆருயிர் தோழன் ஞானகுருதான் இப்படி பேசினான். வாங்க உள்ள போய் பேசுவோம். பாபு நடந்தான். போகும்போதே, குரு எப்படா இது நடந்தது? நான் ஒரு சோட்டா ஹோட்டலுக்கு தானடா அதிபர். பெரிய பெரிய முதலைங்கள்லாம் இருக்காங்களேடா. என்னன்னு தெரியல, கடைசி நிமிஷத்துல நம்ம டிரைவின் மாணிக் சந்து ஒதுங்கிட்டாரு. நான் உடனே உன் பேரை சொன்னேன். யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. நீ தலைவராயிட்ட. என்னால நம்ப முடியலடா. நம்ப முடியாத விஷயங்கள் நிறையவும் நம்பக்கூடிய விஷயங்கள் குறைவாகவும் உள்ளதுதான் வாழ்க்கை. வாஸ்தவந்தான். பாபு கைக்குட்டைக்காக முன் பாக்கெட்டில் கையை விட அந்த நீலப்பட்டு வளவளத்து கையோடு வந்தது. அதையே முகம் துடைக்க பயன்படுத்தினான். அனுபவித்திராத மனம் மூக்கை நிரடியது. இது ஏதுடா புது கர்ச்சீஃப்? நேபாளத்தில் இப்படித்தான் கர்ச்சீஃப் யூஸ் பண்றாங்களா? ஞானகுரு கேட்டபோது பாபுவிடம் கழுக்கென்று சிரிப்பு எட்டி பார்த்தது. இது கர்ச்சீஃப் இல்லை ஞானகுரு, பட்டு துணி. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. கேட்டா என்ன நீ அடிச்சிடுவ. அப்போ கதையை கேட்டுட்டு உன்னை உதைக்கவும் செய்யணும். டபுள் சான்ஸ். ஆனா அதை கேட்க இப்போ ஏது நேரம்? நண்பர்களுக்கு தீர்த்தவாரி நடத்தணுமா? ஒயின் ஷாப்புக்கு ஆள் அனுப்பட்டுமா? இதுக்கெல்லாம் கேட்கணுமாடா? ஆள் அனுப்பு. அடுத்த நிமிடம் ஹோட்டல் ஊழியன் ஒருவன் பாபுவின் காரை எடுத்துக்கொண்டு பறந்தான். 10வது நிமிடம் விஸ்கி, பிராந்தி, ஒயின் என்கிற மது கூட்டத்தோடு திரும்பி வந்தான். சிப்ஸ், கோழி வறுவல், பூண்டு ஊறுகாய் என்கிற துணை கூட்டம் வேறு. ஆளாளுக்கு விழுங்கினார்கள். ஆகாசம் ஏற ஆரம்பித்தார்கள். பாபுவும். அதே சமயத்தில் பாபு வீட்டின் முன் அந்த பாம்பாட்டி வித்தையை தொடங்கியிருந்தான். மகுடி ஊதி 4-5 பாம்புகளை வெளியே தூக்கி போட்டு ஒரு மனித வட்டம் உருவாக்கியிருந்தான். அவன் ஒரு பகாசூர ஃப்ராடு என தெரிந்தும் கூட்டம் வேடிக்கை பார்த்தது. படம் எடுக்கும் பாம்பிடம் மனதை இழந்து மருண்டு போயிருந்தது. கூட்டம் வைத்த விழி வாங்கவில்லை. பாம்பாட்டியும் மகுடியை முடிந்த மட்டும் ஊதினான். பக்கத்திலேயே ஒரு பெரிய மூட்டை. அதில் ஒரு மூங்கில் பெட்டி. பெட்டிக்குள் புதிதாய் ஒரு பாம்பு சுருண்டு கிடந்தது. நேற்றுதான் மலைக்காட்டில் அகப்பட்டது. இன்னும் பல் கூட பிடுங்கி இருக்கவில்லை. கருநாகம். எதற்கோ மூட்டையை நகர்த்திய போது அந்த மூங்கில் பெட்டி உருண்டு வெளியே விழுந்து சிறைப்பட்ட பாம்பும் வெளிச்சத்தை பார்த்தது. பாம்பாட்டிக்கே பகீர் என்று ஆகிவிட்டது. அவன் சுதாரிப்பதற்குள் சரசரவென்று அது பாபுவின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டது. கூட்டம் அலறியது. பாம்பாட்டியும் உள்ளே ஓடினான். உள்ளே பாபுவின் அம்மா சோஃபாவில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். எதிரே பேப்பர், புத்தகமெல்லாம் போடும் மோடா. அதில் ஏறி சிறைப்பட்ட கோபத்தை காட்ட ஆரம்பித்தது. சீற்றம் காதை உறுத்தியது. புத்தகத்திலிருந்து மீண்ட அம்மா நிலை குலைந்து போனாள். பாம்பாட்டியும் கூட அங்கே வந்து விட்டான். அம்மா பயப்படாதீங்க, நான் பிடிச்சிடுறேன். அப்படியே அசையாம இருங்க, அசையாம இருங்க என்று அந்த நாகத்தின் பின்பக்கமாய் மெல்ல கால் எடுத்தான். அம்மாவின் உடம்போ பயத்தில் தாளம் போட்டது. ஏய், யார்பா நீ? எப்படி வந்தது பாம்பு? வலிமையானது விதியோ? அசைந்து கொடுத்து பேசிவிட்டாள். ஒரே போடு, வீல் என்கிற அலறலோடு அம்மா சோஃபாவில் சரிந்தாள். டெலிஃபோன் அலறிய போது பாபு அரை மயக்கத்தில் இருந்தான்.
டேய் யாருன்னு பாருங்கடா. பாபுவிடம் குளறலான கட்டளை. ஞானகுரு போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, யாரு? பாபு சார் இருக்காருங்களா? இங்க அவங்க அம்மாவை பாம்பு கடிச்சிடுச்சு. ஞானகுருவுக்கு தூக்கி வாரி போட்டது. டேய் பாபு, அம்மாவை பாம்பு கடிச்சிடுச்சாம்டா. ஞானகுரு பாபு பக்கம் திரும்பி அலறவும் ஏறிய போதை அப்படியே கீழே இறங்க பாபு விருட்டென்று எழுந்தான். என்னது, அம்மாவை பாம்பு கடிச்சிடுச்சா? ஆமாடா, இப்பதான் டெலிஃபோன் வந்துச்சு. கமான் குயிக். அடுத்த நிமிடத்தில் மதுரை தெருக்களில் ஞானகுரு காரை கொண்டு ஒரு ரேஸே நிகழ்த்தினான். தேவர் நகருக்குள் புயலாய் நுழைந்தான். வீட்டு வாசலில் ஏகமாய் கூட்டம் பாய்ந்து உள்ளே போனான். அம்மா படுக்கையில் கிடக்க டாக்டர் ஊசி குத்தி கொண்டிருந்தார். கடிப்பட்ட இடத்துக்கு மேலே கட்டெல்லாம் போட்டிருந்தார்கள். எப்படியாச்சு? இங்கே எப்படி இது நடந்துச்சு? பாம்பு எங்கேருந்தியா வந்துச்சு? நாம் என்ன காட்டிலையா குடியிருக்கோம்? அலறினான் பாபு. அருகிலேயே பாம்பாட்டியை தூணில் வைத்து கட்டாத குறையாக பிடித்து வைத்திருந்தார்கள். அவன் வித்தை காட்டிய விபரத்தை கூறினார்கள். எல்லாமே வேகமாக, மிக வேகமாக. பாபுவுக்குள் இப்போது ஹமீது முண்டியடித்து கொண்டிருந்தான். பாய், நீ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மனது பதறியது. சட்டென்று நீலப்பட்டு துணி ஞாபகத்துக்கு வந்தது. பாக்கெட்டில் இருந்து எடுத்து சடார் என்று அதை பாம்பு கடித்த இடத்தில் கட்டினான். எல்லோரும் வெறித்தார்கள். என்ன இது? வருவான், ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போவான் என்றெல்லாம் நினைத்தால் துணியால் கட்டு போட்டுக்கொண்டு சில வினாடிதான். அம்மா அசைந்து கொடுத்தாள். பாபுவுக்கு புல்லரித்தது. அம்மா, நெகிழ்ச்சியோடு அழைத்தான். கண் திறந்து பார்த்தாள் அம்மா. பாய், நீ தெய்வம்யா, சத்தமாய் கூவினான் பாபு. யார் அந்த பாய்? ஞானகுருவிடம் கேள்வி. அத்தியாயம் 5. அந்த பாயா? அவன் ஒரு அதிசய பிறவி. எல்லாரையும் நாம பூமியில தானே சந்திப்போம். ஆனா நான் ஹமீது பாயை வானத்துல சந்திச்சேன். புரியல? ஃப்ளைட்ல. பாபு ஞானகுருவிடம் விவரிக்க தொடங்கியிருந்தான். ஞானகுரு பிளந்த வாயை மூடவில்லை. டேய் பாபு, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் ரொம்பவும் வித்தியாசமானதுரா. வைரங்களுக்கு பயங்கர சக்தி உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பவரா? அதான் சொன்னேன்ல, உலகத்திலே 3 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த வைரம் இருக்குன்னு. அதுக்கு பேர் ருத்ரேசம். இந்த நீலப்பட்டு துணி அந்த வைரம் வச்சிருந்த துணியா? எஸ். இதுக்கே எவ்வளவு சக்தி பாத்தியா? ஆமா, முதல்ல கார் விபத்துல தப்பிச்ச, அடுத்து தலைவர் பதவி, அப்புறமா உங்க அம்மாவும் பாம்பு கடியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த துணியே இவ்வளவு சாதிச்சா அந்த வைரம் எவ்வளவு சாதிக்கும்? வாஸ்தவம்தான். ஆரம்பத்துல நான் பாய ரொம்ப கேலி செஞ்சேன். இப்பதான் புரியுது, உலகத்துல நம்ம அறிவு கேட்டாத விஷயங்களும் உண்டுன்னு. ஆமா, இப்ப அந்த பாய் எங்க? யாருக்கு தெரியும்? முட்டாள், இவ்வளோ சர்ச்சை பண்ணியிருக்க. அவன் அட்ரஸ் தெரியாதுங்கிறியே. யாருக்குடா தெரியும் அவன் சொன்னபடி நடக்க போகுதுன்னு? அவன் கூட பேசவே நான் பயந்தேன் தெரியுமா? இப்போ நான் அந்த பாயை பார்க்கணும். எதுக்கு ஞானகுரு? அந்த வைரத்தை நான் வாங்க போறேன். அவன் விற்கிறதா சொல்லலடா. பரவாயில்ல, நல்ல விலை தந்தா தரமாட்டானா? நல்ல விலைன்னா எவ்வளவு? 1,00,000. பாபு சிரித்து விட்டான். ஏண்டா சிரிக்கிற? 1 கோடின்னு நீ சொன்னாலே நான் சிரிச்சிருப்பேன். லட்சத்துக்கு தான் நான் சிரிக்காம இருக்க போறேன். என்னடா சொல்ற? கோடி கீடின்னுக்கிட்டு. பின்ன என்னடா? தொட்ட காரியத்தை எல்லாம் வெற்றியாக்கி தரப்போற வைரம்டாது. அது உன்கிட்ட இருந்தா லாட்ரி வாங்கினா நீ லட்சாதிபதி, ரேஸுக்கு போனா நீ ஜாக்பாட் பின்னர். அப்படி இருக்க அதை கோடிக்கு மேலே கொடுத்து வாங்குறதுல என்ன தப்பு? அது சரி, பாய் விற்பானா? மோதி பாரு. அட்ரஸ் ஏர்போர்ட்டில் ட்ரை பண்ணால் கிடச்சிடும். நேம் லிஸ்ட்டு பார்த்து டிக்கெட் கவுண்டரில் சொல்லிடுவாங்க. அது சரி, கோடிகளுக்கு எங்கே போக? முதல்ல பாயை பார்ப்போம், பேரம் பேசுவோம், அப்புறமா அந்த கவலை. ஞானகுரு எந்த நம்பிக்கையில் இப்படி பேசுகிறான் என்பது பாபுவுக்கு புரியவே இல்லை. இவன் எப்படி கோடிகளை புரட்டப் போகிறான்? பாபு, பாய் அட்ரஸ் கிடச்சாச்சு, ஃபோன் நம்பரும் கிடச்சிடுது. எஸ்டிடியில் பேசினேன். உனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பாயே நாளைக்கு ஃப்ளைட்டில் மதுரைக்கு வரான். ஞானகுரு விவரித்த போது நிஜமாலுமே பாபு வியக்கத்தான் செய்தான். நிஜமாலுமா ஞானகுரு? மதுரையில் பாய்க்கு என்ன வேலை? எல்லாம் அந்த வைரத்தை சேல்ஸ் பண்ணத்தான்னா பார்த்துக்கோயே. நிஜமாவா? பாய் வைரத்தை விற்க போகிறானா? ஆமாண்டா, மதுரையில் ஒரு பெரிய பார்ட்டி அதை வாங்க போகிறாங்களாம். அப்போ நீ? எனக்கே ஒன்றும் புரியலை. பார்ப்போம், விதி இருந்தால் அது எனக்கு கிடைக்கும். சொல்ல மறந்தேனே, பாய் நீ எப்படி இருக்கன்னு கேட்டான். என்ன சொன்ன? சகலத்தையும் சொன்னேன். அம்மாவை பாம்பு கடிச்சதுல இருந்து நீ தலைவரானது வர 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போகிறது கூட பாய்க்கு தெரியும். நானும் பாயை பார்க்கணும், அந்த வைரத்தையும் பார்க்கணும். பாபுவின் வியப்பு ஞானகுருவை என்னவோ செய்தது. டேய், உனக்கு அந்த வைரத்தை வாங்குற எண்ணம் இல்லையா என்று கேட்டான் ஞானகுரு. அதான் நீ வாங்க போறேன்னு சொன்னேல்ல, அப்புறம் நான் எதுக்கு போட்டியா? இல்லை பாபு, நீ வாங்க தயார்னா நான் ஒதுங்கிக்கிறேன். வேணா ஞானகுரு, நீயே வாங்கு. எனக்கு சொத்து பத்து உண்டு. நான் லட்சாதிபதி, நீ அப்படி இல்லை, ஒரு பேங்க்ல கேஷியர். உனக்கு அந்த வைரம் பயன்பட்டு நீ பெரிய ஆளா ஆனா போதும் எனக்கு. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமாக சொல்கிறேன்.
ஆனால் நாம் இங்கே அதை வாங்க போகிறதா பேசிக்கிறோம். வைரம் யார் கைக்கு போக போகுதோ. அது சரி, கோடி ரூபாய் கேட்டால் என்ன பண்ணுவேன் ஞானகுரு? எங்கே போவ? எதுக்கு இருக்கு என் பேங்க்? புரியலை எனக்கு. ஒரு 10-15 நாள் ரொட்டேஷனுக்கு பேங்க் பணத்தை எடுத்துக்க வேண்டியது தான். அப்புறமா கொண்டு போய் வச்சிட வேண்டியது தான். டேய், இதென்ன விபரீத புத்தி? மாட்டிக்கிட்டா கம்பி எண்ணணும். 15 நாளில் மட்டும் பணம் வந்துருமா? வேற வழி தெரியலையேடா. வைரம் வந்த நேரம் பணம் வராதா? சுத்தமான விஷப்பரீட்சை ஞானகுரு. பாபு, நீயாவது வாங்குடா. வாங்கி எனக்கு கொடு. நான் கொஞ்ச நாள் வச்சிருந்து அதோட யோகத்தை பார்க்குறேன். முதல்ல பாயை பார்ப்போம், அப்புறமா மற்றதெல்லாம். அத்தியாயம் 6. ஹோட்டல் சுப்ரீமில் 104ஆம் எண் ரூமில் பாயை சந்தித்த போது பாய் தொழுகையில் இருந்தான். பார்க்க மிடுக்காக தெம்பாக தெரிந்தான். முகத்தில் ஒரு தேஜஸை கூட பார்க்க முடிந்தது. பாபுவின் கூடவே ஞானகுரு. வணக்கம் பாய், எப்படி இருக்கீங்க? அச்சா சாப். ஆமாம், அவங்க மதர் எப்படி இருக்காங்க? நல்லாயிட்டாங்க. நான் சொன்னப்ப நம்பல நீ, இப்போ பாத்தியா? ஆமாம் பாய், எப்பவும் பட்டாத்தானே புத்தி வருது. ஆமாம், அந்த வைரத்தை விற்க போறியா? ஆமாம் பாபு, வித்துற போகிறேன். எனக்கு அது வேணாம். நான் ஒரு கஸ்மாலம், அதுவோ தெய்வீகம். டெய்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்ன விலை பாய்? யார் வாங்க போகிறாங்க? பேசிக்கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் அலறியது. போய் கதவை திறந்தால் அந்த மதுரை பார்ட்டி. அடர்ந்த மீசை, ஆகிருதியான உருவம், அம்ஜத்கான் உடம்பு, இத்தனையோடும் பொன்முடி தேவர். வாங்க தேவரே வாங்க. பாயிடம் அழைப்பு. உள்ளே நுழைந்த தேவர் பாபுவையும் ஞானகுருவையும் பார்த்து சற்று விதிர்ந்தார். இவங்க நம்ம தோஸ்த். நம்ம வைரம் பெரிய வேலையெல்லாம் இந்த பாபுவுக்கு காட்டிடுச்சு, கேட்டு பாருங்க. பாய் பொன்முடி தேவரை பாபு பக்கம் திருப்பி விட்டான். பொன்முடி தேவர் பார்வை பாபுவை துளைத்தது. நட்பு அதில் துளியும் தெரியவில்லை. பாய், அதெல்லாம் இருக்கட்டும், வைரத்தை கொண்டு வந்திருக்கியா? என்ன விலை சொல்கிற? இவங்களை வச்சுக்கிட்டா பேசுறது? இவங்களும் உங்கள் மாதிரி வாங்க வந்த பார்ட்டி தான். ஓஹோ, இப்போ வைரத்துக்கு போட்டி முளைச்சாச்சா? சரி, என்ன விலை சொல்கிற? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லுங்க. இந்தா 50 லட்சம். 2வது பேச்சு பேசாத, வைரத்தை கொடு. பொன்முடி தேவரின் அவசரம் பாயை கிளறியது. அரே, அவசரம் வேணாம். 50 லட்சத்துக்கு உங்களுக்கு கஸ்பாரி வைரம் கூட கிடைக்காது. நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க. பாயின் அந்த முடிவான பதில் பாபுவை கூட என்னவோ செய்தது. என்ன இது? வைரத்தை கூட பார்க்காமல் தேவன் பணத்தோடு வந்துவிட்டான். பாயோ 50ஐ கிள்ளுக்கீரையாக பேசுகிறான். ஞானகுரு கூட அசந்து போனான். பாய், என்ன பேச்சு இது? 50 லட்சம் போதலன்னா மேற்கொண்டு கேளு. அதை விட்டுட்டு இடத்த காலி பண்ணுன்னா என்ன அர்த்தம்? தேவரிடம் கோபம். பாயோ சிரித்தான். என்ன பாய் சிரிக்கிற? வியாபாரத்தை விடவும் எனக்கு என் மரியாதை முக்கியம். அரே தேவர், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு குதிக்கிறீங்க? நான் காரணமாக தான் அப்படி சொன்னேன். என்னையா காரணம்? பெரிய ஊரில் இல்லாத காரணம் இருக்கு தேவர். உங்களுக்கு கால் போக போகுது. நீங்கள் நொண்டியாக போறீங்க. உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இனி டெவலப் ஆகாது. உங்கள் சொத்து மேலே வட்டி வரும், அதுவும் ஏதோ வரும். அதை வச்சு தான் பூவா. உங்கள் எதிர்காலம் ரொம்ப டார்க். இந்த வைரம் உங்களுக்கு உதவி செய்யாது. இதுக்கு உங்ககிட்ட வர இஷ்டம் இல்லை. பாயின் தீர்மானமான பேச்சு எல்லோரையுமே நெற்றி சுருங்க விட்டது. என்னையா சொல்கிற? எப்போ இருந்து இப்படி ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க? ஜோசியம் இல்லை, 5 வேளை தொழுகை செஞ்ச பின்னாடி வைரத்தை வச்சு தியானம் செஞ்சேன். அப்போ தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம். அப்படியா? அப்படின்னா என்கிட்ட கொடு வைரத்தை. நானும் வச்சு கண்ணை மூடி பார்க்குறேன். எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்குறேன். தாராளமாக. ஆனால் ஒரு கண்டிஷன். முதல்ல நீங்கள் குளிக்கணும். தேவர் மறுபேச்சு பேசாமல் பாத்ரூமுக்குள் நுழைந்துவிட்டு சில நிமிடங்களில் வெளியே வந்தார். நெற்றியில் பட்டை குங்குமம் என்று ஜொலிப்பாக தெரிந்தார். நான் ரெடி பாய். பாயும் எதுவும் பேசாமல் வைரத்தை தன் பெட்டியிலிருந்து வெளியே எடுத்தார். பட்டு துணிக்குள் அந்த வெளிச்சக்கட்டி சுருண்டு கிடந்தது. எடுத்து மேஜை மேல் விரித்தான். சுற்றி சுற்றி பார்த்தான். தேவர் வைரத்தை நெருங்கினார். மெல்ல கையில் எடுத்தார். கண்களை அகட்டி விரித்து பெரிய வியப்பு காட்டி வெற்றிலை காவி உதட்டை சுழித்து வாயையும் பிளந்தார். உலக உருண்டை அளவு ஆசை அதில் தெரிந்தது. பாபுவும் ஞானகுருவும் எதுவும் பேசாமல் சகலத்தையும் கவனிக்கத் தொடங்கினார்கள். அறையின் கதவு தாளிடப்பட்டு நல்ல பந்தோபஸ்து. தேவர் வைரத்தை பட்டு துணியோடு எடுத்து மடியில் வைத்து கொண்டார். கண்களை மூடினார். தியானம் எனக்கு மிகச் சுலபம் என்கிற மாதிரி அமைதியானார். 5 நிமிடம் கூட கழிந்திருக்காது. கண்களை திறந்தபோது தேவரின் கண்கள் கலங்கி இருந்தன. நீ சொன்னது கரெக்டு பாய். என் தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வைரம் எனக்கு சரிப்படாது. எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ, நான் வரேன். தேவர் கிளம்பி விட்டார். பாய் எதுவும் பேசவில்லை. பார்வை பாபுவை ஊடுருவியது. என்ன பாபு, பிஸ்னஸ் பேச வந்தவன் போறானேன்னு பார்க்குறியா? அவனுக்கு விதி இல்லை. அவனுக்கு விதி இருக்கு இல்லை. நீ வித்துட்டு போக வேண்டியதானே. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்போ பாரு, பார்ட்டி நழுவிடுச்சு. முட்டாள்,
வைர வியாபாரிங்க நாள் கிழமையிலிருந்து நட்சத்திரம் ராசி வரை எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்கணும், இல்லாட்டி வியாபாரிக்கும் ஆபத்து, வாங்குறவனுக்கும் ஆபத்து. பாபு மௌனம் சாதிக்க தொடங்கினான். என்ன பாபு பேச்சே காணோம்? இது விஞ்ஞான யுகம், இதில் போய் இப்படி பேசுகிறேனேன்னு ஆச்சரியப்படுறியா? ஏற்கனவே நீ கிண்டலா கேட்ட கேள்விங்களை நான் மறக்கல. அப்படி என்ன ஆபத்து ஏற்படும்? இந்த சைத்தானோட வேலை ரொம்ப மோசமானது. சிலருக்கு இது தோஸ்த், சிலருக்கு இது பேஜார் பண்ண ஆரம்பிச்சா எது வேணா செய்யும். அப்போ தேவருக்கு நீ சொன்ன மாதிரி கால் போகுமா? நிச்சயம் போகும், கட்டாயம் போகும். பாய், இது என்ன பாய் பெரிய கூத்தா இருக்கு? அப்படின்னா இந்த வைரத்தை நம்ம பிரதமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் விதியை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு விதி இருக்கணும். இந்த வைரத்தால் சில விஷயம் தெரியணுங்கிற விதி இருக்கணும். யோ, நீ ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிற. வச்சுக்கோ, விஷயத்துக்கு வா. எங்களுக்கும் வாங்குற ஆசை இருந்துச்சு, ஆனால் இங்கே நடந்ததை நீ சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. அப்போ இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வாங்குறதா இருந்தால் என்ன வேலை? இந்த இருந்தா போனாக்காத வேணாம், நீ வாங்கவே வேணாம், கிளம்பு. கோச்சுக்காத பாய், என் இடத்துல நீ இருந்தால் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டியா? உன் இடத்துல நான் இருந்தா இதை வாங்கி பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருப்பேன். இதில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டு போகிற இடமெல்லாம் ஜெயிப்பேன். இப்போ நீ அப்படி செய்யலையே, உங்ககிட்ட தானே இது இருக்குது. முட்டாள், எனக்கு இது பேஜார் பண்ணுது. எனக்கு விதி இல்லை, இதோட பேஜார் தாங்க முடியலை. உடம்ப படுத்துது. என் தோல் பிஸ்னஸ் படா டல். என் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை செத்து போச்சு. இதை ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்னு யோசிச்சு மண்டை காஞ்சி போச்சு. விதி இல்லாத உங்ககிட்ட இது எப்படி வந்துச்சு? பேஜார் பண்ணணும், அதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு, அதான் வந்திருக்கு. ஓஹோ, கெடுதல் நடக்கணும்னு இருந்தாலும் வாங்குவோமா? பின்ன சரி, எங்களுக்கு கெடுதல் நடக்குமா நல்லது நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு பாபுவுக்கு நல்லது தான் நடக்கும். அவனுக்கு விதி இருக்கு. அதான் ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் உட்காந்தான். வைரம் பார்த்தான், தியானத்தில் பாம்பையும் பார்த்தான். இப்போ அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சு பெரிய ஆளாயிட்டான். இனியும் ஆகணும்னு இருக்கிறதால தான் இங்கே வந்திருக்கான். பாயின் பேச்சை கேட்டு ஞானகுரு மகிழ்ச்சியோடு பாபுவை பார்த்தான். பாபுவிடம் மௌனம். ஆனால் பாய், பாபுவோட சொத்து பூரா வித்தாலும் இந்த தொகை வராதே. வரும், நான் சொல்கிற மாதிரி செய், வரும், கட்டாயம் வரும். என்ன நோட் அடிக்க சொல்றியா? ஞானகுரு கிண்டலாக சொல்ல பாயிடம் நிஜமாலுமே ஆமோதிப்பு. ஏய் பாய், என்ன இது? நீ பெரிய ஆளாக இருப்ப போல இருக்கே. நான் பெரிய ஆள் இல்லை, பாபு தான் பெரிய ஆள். இன்னும் 6 மாசத்துல பாபு இந்த மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான புள்ளி. இப்போ வைரத்துக்கு கேட்டால் 6 மாசத்துக்கு அப்புறம் கதைக்கு போயிட்டியே. தோஸ்த், உங்ககிட்ட 25 லட்சம் இருக்கா? ஞானகுரு பாபுவை பார்த்தான். பாபு லேசாக தலையை அசைத்து கொட்டினான். அந்த 25 லட்சத்தை பிக்காரான்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட கொடுத்தா உனக்கு அவன் 50 லட்சம் தருவான். நோட்டு மாத்திர பிஸ்னஸா? ஆளை விடு பாய். பாபு கிளம்பு. நில்லுங்க, நான் சொல்கிறது டேஞ்சர் பிஸ்னஸ் இல்லை, நல்ல பிஸ்னஸ். ஒரு மந்திரியே இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் வேணா பண்ணட்டும், எங்களுக்கு வேணாம். பாபு பயப்படாத, அந்த கள்ள நோட்டை நீ நல்ல நோட்டாக்க நான் வழி சொல்கிறேன். சேட்டு உனக்கு ஸ்டார் ஹோட்டல் கட்ட பணம் தருவான்ல? ஆமாம், அதில் கலந்து விட்டுடு. அவன் தரப்போகிறது பல கோடி, நீ கலக்க போகிறது சில லட்சம். மாட்டிக்கிட்டா? வைரம் இருக்கிற வரை நீ மாட்ட. ஒரு காக்கை உன்னை தீண்டாது. இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? எப்படி? இந்தா வைரம், பிடி. இது உன் பாக்கெட்டில் இருக்கட்டும். நீ எந்த பொண்ணை வேணா போய் பாரு, பேசு, நீ சொல்கிறபடி கேட்பாங்க. படுக்கைக்கு வாடினாலும் வருவாங்க. பாபு விடாத. உன் இஷ்ட நடிகை ஜெயசாந்தா இதே ஹோட்டலில் தங்கியிருக்கா. ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாரு. வேணாண்டா, அசிங்கமாயிடும். அரே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. பாய் அலறினான். பாபு அரைமனதாக வைரத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டான். எழுந்து கொண்டான். ஞானகுருவுக்கு நிஜமாலுமே டென்ஷனாக இருந்தது. இருவருமாக கிளம்பினார்கள். பாய், நாங்கள் வைரத்தோட ஓடிட்டா என்ன பண்ணுவ என்று கேட்டான் ஞானகுரு. தூக்கு மாட்டிக்குவேன் பட்டென்று சொல்லிவிட்டு பகபகவென்று சிரித்தான் பாய். சிரிப்பே, அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா என்று கேட்டது. ஞானகுருவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சரி போ, ஜெயசாந்தாவோ காந்தாவோ யாரையோ சொன்னியே, போ, அவ உனக்காக தயாரா இருக்கா. துரத்தினான் பாய். அத்தியாயம் 7. தயாராக இருந்தால் ஜெயசாந்தா. மேடம், உங்களை பார்க்க பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பாபு யார்? ரசிகரா? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. மேபி பெரிய ப்ரொடியூசரா கூட இருக்கலாம். வர சொல்லு. வந்தான் பாபு. பின்னாலேயே ஞானகுரு. உட்காருங்க. உங்க பேரு? பாபு, உங்க ரசிகன். சந்தோஷம். என்ன பண்றீங்க? ஹோட்டல் பிஸ்னஸ். என்னோட சமீப படமான சுங்கு பாண்டிய பார்த்தீங்களா? சுங்கு பாண்டிய மட்டுமா, உங்க அடுத்த படமான அழகு பாண்டிய கூட பார்க்க தயாரா இருக்கேன். அது என்னங்க உங்க படத்து பேர்ல பாண்டி பலமா அடிபடுது? சிம்பிள் நேம், பிசி சென்டர்ல ஈஸியா போகும், அதான். ஃபீல்டில் கூட பாண்டினா ஒரு கிரேஸ். அதை கேட்டு ஞானகுரு பலமாய் சிரித்தான்.
பாபுவும் அவளும் கூட கொஞ்சமாய் சிரித்தார்கள். என்ன சாப்பிட்றீங்க? நத்திங் மேடம், உங்களை பார்க்கணும் பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை இது. ஓ சந்தோஷம். எனக்கும் உங்களை மாதிரி ரசிகர்களை சந்திக்கிறதுல இன்பம். அதே சமயம் உங்களை ரசிகருங்கிற நிலையை தாண்டி பார்க்குறேன். ஏன்னே தெரியல. எல்லாம் வைரத்தின் வேலையா? ஞானகுரு பரபரத்தான் அதை கேட்டு. மேடம், இவன் உங்கள் ஃபோட்டோவை பெட்ரூமில் ஒட்டி வச்சிருக்கான்னா பார்த்துக்கங்களேன். ஞானகுரு பரபரப்போடு எடுத்து கொடுத்தான். ரியலி? நான் ரொம்ப பாக்கியசாலி. இப்படி ஜெயசாந்தா சொல்லவுமே பாபுவுக்குள் பக் பக் ஆரம்பமாகிவிட்டது. நீங்கள் செக்ஸியாக நடிக்கிறதுல பாபுவுக்கு ரொம்ப வருத்தம். அதில் என்ன தப்பு? ஆண்டவன் அழகை கொடுத்துருக்கான், காட்டுறேன். 60 வயசில் காட்ட முடியுமா? ஆண்டவன் கையை கொடுத்துருக்கான், பிக் பாக்கெட் அடிக்கிறேன். கத்தியை கொடுத்துருக்கான், குத்துறேன்னு. ரவுடிங்க சொன்னால் ஒத்துப்போமா? ஓ அது வேற இது வேற. நான் தர்றது சந்தோஷம், அடுத்தவங்கள மகிழ்விக்க பாடுபடுறது தப்பா? ஆமாம், இலவசமாக சேவை செஞ்சுட்ட, பெரிசா பீலா விடுறியே. ஞானகுரு மனதில் எண்ணம் ஓடினாலும் கண்ணும் முகமும் அசட்டு கலையில் நீச்சல் அடித்தது. மகிழ்விக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் எனக்கு சொந்தமான ஒன்று அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் உங்களுக்கு சொந்தமானவளா? எப்போ? எப்படி? ஃபீலிங்குன்னு சொன்னேன். யூனோ, கொஞ்ச நேரமாக உங்கள் கூட பேச ஆரம்பித்ததுல இருந்து எனக்கும் அதே ஃபீலிங். நிஜமாவா மேடம்? நிஜமா ஜெயமங்கலம்னு கேளுங்க. மேடம்ங்கிற வார்த்தை ரொம்ப அந்நியமாக படுது. ஜெயமங்கலமா? ஆமாம், அதுதான் என் ஒரிஜினல் நேம். அதுவே நல்லா தானே இருக்குது. நானும் சொன்னேன், ஆனால் டைரக்டர் கஜேந்திர ராஜா பேரில் மங்களம்னு இருந்தால் படமும் மங்களம் பாடினும்னு சொல்லி பேரை ஜெயசாந்தான்னு வச்சுட்டாரு. கஜேந்திர ராஜா உங்களுக்கு பேர் வச்ச ராசி. நீங்கள் ஓஹோன்னு வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆனால் நிம்மதி போச்சு பாபு. அரிதாரம் பூசி பூசி அழுத்து போச்சு. குழந்தை பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க. நிச்சயமாக. நடிகையும் ஒரு பெண் தானே. நல்ல மாப்பிள்ளை வந்தால் கழுத்தை நீட்டிடுவேன். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பாபு மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதை கேட்டு பாபுவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. வைரமே நீ வாழ்க என்று மனதில் குதூகலித்தான். எட்டி பிடிக்க கூட முடியாத உயரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்னை திருமணம் செய்து கொள்ளவே தயார் என்கிறது. இது என்ன கனவா இல்லை நிஜமா? பாபு பிரமித்தான். ஞானகுரு அதற்கும் மேல். எப்படியோ ஒரு வழியாக தப்பி ஜெயசாந்தா கழுத்தில் தாலியை கட்டாமல் தப்பித்து வெளியே வந்து பாய் எதிரே நின்றார்கள். என்ன சொன்ன அந்த குட்டி? பாய் புகை கக்கியபடி கித்தாப்பாய் கேட்டான். கல்யாணம் கட்டிக்கிறேன்னுட்டா பாய்? அப்போ கட்டிக்கோ. கோடி கோடியாக இருக்கே அவகிட்ட. எங்கள் அம்மா பின்னிடுவாங்க. அவள் கட்டிக்கோன்னா கட்டிக்கிறதா? அவள் கட்டி பிடிச்ச ஆம்பளைங்க தான் இந்த ஃபீல்டில் நிறைய இருக்காங்களே. சரி விடு, விஷயத்துக்கு வா. என்ன சொல்கிற? வாங்கிக்கிறேன் பாய், வாங்கிக்கிறேன். 25 லட்சம் கொண்டு வரேன். பிக்காராவை 50 லட்சத்தோட தயாராக இருக்க சொல்லு. பேச்சு மாறாத, அப்புறம் பாய் பொல்லாதவன் ஆகிடுவேன். கபர்தார், உனக்காகத்தான் 50 லட்சம். அந்த வைரம் இனிமே என்னுடையது. போதுமா? அத்தியாயம் 8. அம்மாவிடம் தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னான் பாபு. அம்மா அதை கேட்டு திறந்த விழி மூடவில்லை. பாபு, என்னடா அது? என்னென்னமோ சொல்ற. வைரம்ங்கிற, அதிர்ஷ்டம்ங்கிற. என்னால் நம்ப முடியல. ஆனால் சில வைரங்கள் குடும்பங்களை அழிச்சிருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தாம்மா இந்த வைரமும். நான் ஆரம்பத்தில் நம்பலை, ஆனால் அனுபவிச்சதுக்கப்புறம் நம்புறேன். அடேயப்பா, எவ்வளவு சக்தி! டேய், நீ என்னென்னமோ சொல்ற. என் மனசுக்கு ஒப்பலை. பயமா இருக்குடா. 25 லட்சம் ஒன்றும் லேசுப்பட்ட காசு இல்லை. தெரியாதாம்மா எனக்கு? 25 லட்சம் போட்டு நான் 25 கோடி சம்பாதிக்க போறேன். நீ பார்க்கத்தாமா போற? வேண்டாம்டா, நாம இப்ப இருக்கிற மாதிரி இருந்துட்டா அதுவே போதும்டா. பேராசை பெருநஷ்டம். ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் என்ன ஹர்ஷத் மேத்தா மாதிரி இந்திய பொருளாதாரத்தையே சாதாய்க்க போறேன்? கொடைக்கானல், ஊட்டி, காஷ்மீர்லலாம் எஸ்டேட், ஒரு பெரிய தொழிற்சாலை சேர்மன்கிற அந்தஸ்து, இது போதும் எனக்கு. அதெல்லாம் பெருசுன்னு நினைக்காத. இப்ப நீ இருக்கிற நிலை சிறிதும் கிடையாது. எல்லாம் கர்ம வினைப்படி தான் நடக்கும், கிடைக்கும். போய் ஒழுங்கா வேலையை பாரு. முடியாதுமா, அந்த வைரத்தை அடைஞ்சு இந்த மதுரையை 2ல் 1 பார்க்கணும். சொன்னா கேளு. பணத்துக்கு எங்கே போக? வீட்டை அடகு வைக்க போறியா? ஆமாம், ஆனால் 1 மாசத்துக்கு தான். அப்புறம் திருப்பிடுவேன். வைரம் வந்துட்டா மற்றது தானா வந்துடும். உழைக்காம எதுவும் வராது. வந்தாலும் நிற்காது. நிற்கும். மூளை இருந்தா, என்கிட்ட பணம் இருந்தா எதுவும் நிற்கும். அம்மா சோர்ந்தாள். அவன் கனவில் மிதந்தான். அத்தியாயம் 9. ஞானகுருதான் ஜீப்பை ஓட்டினான். நல்ல வேகம். ஜீப்பு ஒரு காட்டுப்பகுதிக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இந்த பிக்காரா ரொம்ப விவரமான ஆள்தான். கள்ள நோட்டு அடிக்க இவன் தேர்ந்தெடுத்த அந்த காடு நிஜமாலுமே பயங்கரம்டா. பாபு சொன்னபோது நிஜமாலுமே ஒரு கரடி பக்கவாட்டில் மரம் ஏறி கொண்டிருந்தது. ஆலியார் ஹில் சைட் ஒன்றும் லேசுப்பட்டது கிடையாது பாபு. சந்தன கடத்தல் வீரப்பனோட சாம்ராஜ்யத்துல இதுவும் ஒரு பகுதி. வருஷ கணக்கா இந்த காட்டுல பதுங்கித்தான் அவன் போலீஸுக்கு தண்ணி காட்டுறான். அதான் பிக்காராவும் இங்க வந்து டேரா போட்டுட்டானா.
இவனை பத்தி பாய்க்கு எப்படி தெரியும்? அதான்டா ஆச்சரியம். அதை பத்தி நமக்கென்ன, நோட்டை மாத்துவோம், திரும்புவோம். நமக்கு வைரம் தான் குறி. குறிப்பிட்ட இடம் வந்ததும் ஞானகுரு ஜீப்பை நிறுத்தினான். நரி போல் ஊளையிட்டான். பதில் ஊளை சத்தம் உடனே கேட்டது. சிக்னல் எல்லாம் ஓகே, வா கிழக்கு பக்கமா நடப்போம். எங்கேயாவது ஒத்த பனைமரம் தெரியுதா பாரு. அதோ நீ சொன்ன ஒத்த பனை, அங்கதான் போகணும். போய் நின்று 3 தடவை நாய் மாதிரி குறைக்கணும். டேய், இதெல்லாம் என்னடா சனியன்? சனியனா? பண விவகாரம்டா. கவர்மெண்ட் மாதிரி தனியா சர்க்கார் நடத்துற விஷயம் இது, சும்மாவா? அதேபோல் மரத்தை நெருங்கி நாய் மாதிரி குறைக்கவும் சில வினாடிகளில் எதிரே ஒருவன் சூட்கேஸோடு தெரிந்தான். வடநாட்டு முகம், கட்டை தாடி, கண்களில் குரூரம். அசந்தால் நரமாமிசமே சாப்பிடுவான் எனும்படியான ஒரு ரௌத்ரம். எங்க 25 லட்சம்? இந்தா, இதுல 50 லட்சம் இருக்கு, இந்தா, திரும்பி பார்க்காம போ. பாபு சூட்கேஸை மாற்றிக்கொண்டு ஜீப்பை நோக்கி திரும்பி பார்க்காமல் நடந்தான். ஜீப்பில் வந்து பெட்டியை திறந்து பார்த்தான். முள்ளங்கி பத்தையாய் 50 லட்சம். அசலுக்கும் நகலுக்கும் வேற்றுமை தெரியாதபடி இருந்தது. போய் பார்த்துக்கலாம், பெட்டியை மூடு. அரற்றலோடு ஜீப்பை கிளப்பினான் ஞானகுரு. ஹோட்டலுக்கு வந்து தனியறையில் ஒதுங்கிய பிறகுதான் உயிரே வந்தது. கட்டுக்களை கொட்டி எண்ணி பார்த்துவிட்டு அதிசயப்பட்டு போனான். ஒரு நோட்டு கூட குறையவில்லை. பாபு, இந்த கள்ள நோட்டு பார்ட்டிங்க எப்போவுமே நாணயமானவங்கடா. பழகிட்டா உயிரை கொடுப்பாங்க. இதை வெளுப்பாக்குவோம் முதல்ல, அப்புறமா முடிஞ்சவரை இதையே தொழிலா செய்வோம். என்ன சொல்ற? போடா, அந்த காட்டு பக்கம் போய் பணத்தை மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துருச்சு. முதல்ல வைரத்தை வாங்க பார்ப்போம். சேட்டு 1 கோடிக்கு செக்கு கொடுக்கறதா இருக்கான். உன் பேங்க்லேயே கலெக்ஷனுக்கு போடுறேன், கவனிச்சுக்கோ. கவலையே படாத, மேனேஜர் என் பாக்கெட்டில். முடிஞ்சா பேங்க்கில் கொஞ்சம் கலந்து விடேன். அதெல்லாம் அப்புறமா. இப்போ முன்ன போட்ட திட்டப்படியே செயல்படுவோம். நீ சேட்டோட ஸ்டார் ஹோட்டல் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. பணத்தை மலமலன்னு வெளுப்பாக்கணும். பார்த்து பண்ணணும். யாராவது கண்டுபிடிச்சிட்டா? எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். யாராவது கள்ள நோட்டுன்னு வந்து புகார் பண்ணினா தப்பிக்க 1000 வழி இருக்கு. பழியை பேங்க் மேலே போடு. பேங்க்குக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க, பணம் கட்டுறாங்க. அப்படி வந்ததுன்னு சொல்லி சமாளிக்கலாம். எல்லாம் நீ தர்ற தைரியம்தான் ஞானகுரு. கவலையே படாத. உன்னை கோடீஸ்வரனா நான் பார்க்கணும். நம்மளை கோடீஸ்வரனா உலகம் பார்க்கணும்னு சொல்லுடா. அத்தியாயம் 10. ஸ்டார் ஹோட்டலுக்கான வாஸ்து பூஜைக்கு சேட்டு வந்திருந்தான். பாபு தலைவரானதற்கு வாழ்த்தும் சொன்னான். என் பிசினஸ்ல ஒன்றுக்கு போக நேரமில்ல பாபு. அதான் ஹோட்டல் கட்டுற வேலையை உன்கிட்ட தந்திருக்கேன். உன் நேர்மை எனக்கு தெரியும். அத்தோட மதுரை மக்கள் பத்தியும் நமக்கு சரியா தெரியாது. நீ நல்லா தெரிஞ்ச ஆள், அனுபவசாலி. சேட் புகழ்ந்தான். பாபு அதை கேட்டு வழிந்தான். சேட், இது பெரிய ப்ராஜெக்ட். உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த மதுரையில ராம்லக்கன் ஸ்டார் ஹோட்டல்னா எல்லாரும் வாயை பிளக்கணும். அப்படி கட்டித்தரேன். அரே பாபு, நீ சும்மா செய்யாத. யூ வில் டேக் 10% கமிஷன். பார்ட்னராகவும் சேர்த்துக்கோ. அட, நமக்குள்ள என்ன சேட், அதை பிறகு பார்த்துக்கலாம். இருவருமாக இப்படி சந்தோஷமாய் உரையாடி கொள்ள அதை கேட்டு ஞானகுருவும் கூட பெருமூச்சோடு அதில் கலந்து கொண்டான். சேட், இது ஞானகுரு, என் உயிர் நண்பன். நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்கு இவன் தான் ஜெனரல் மேனேஜர். அச்சா பாபு, ஷேர் ரிலீஸ் பண்ணலாமா? ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணட்டுமா? பண்ணுங்க சேட், நல்லா பண்ணுங்க. நமக்கு ரிஸ்க் குறையும். இப்போ ஷேர் ரிலீஸ் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது. அச்சா, பம்பாய் போய் நான் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்ணுறேன். நவ் ஐ வாண்ட் ரெஸ்ட். நேற்று பிபி கொஞ்சம் ஓவராகி மக்கர் பண்ணிடுச்சு. அடடா, ஏன் முன்னையே சொல்லலை? போங்க சேட், போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ. என் பிஏ செக் தந்தாரா? தந்துட்டாரு. நானும் ரெசிப்டில் சைன் பண்ணிட்டேன். பவர் ஆஃப் அட்டானிலையும் சைன் பண்ணிட்டேன். செக்கு தரும்போது ஃபோட்டோ கூட எடுத்தாரு. அது நம்ம பிஸ்னஸில் சகஜம் தானே. பம்பாயில் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க. ஆல் ஆர் ரெக்கார்ட்ஸ். அதில் தப்பென்ன இருக்குது சேட்? தாராளமாக செய்துக்கட்டும். மடியில் பொருள் இருந்தால் தானே வழியில் பயம். ஓகே, see you. சேட் நகரவும் ஞானகுரு பாபுவை கடுப்புடன் பார்த்தான். டேய், சேட் லேசுப்பட்ட ஆள் இல்லடா என்றான். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? காரணம் இல்லாமல் சேட்டு என்கிட்ட பவரை கொடுக்கல. என்ன காரணம்? கருப்பை வெளுப்பாக்குறான் சேட்டு. சேட்டோட ஊரான பம்பாயில் சேட்டுக்கு எதிரிகள் அதிகம். குறிப்பா குண்டாசு ஹிட்லிஸ்ட்ல இருக்கான் சேட்டு. அங்க அவன் எது செஞ்சாலும் அவனுக்கு இப்ப எதிர்ப்பு. அதான் சவுத்துல வந்திருக்கான். நானும் தலைவர் ஆயிட்டேன். அது தெரிஞ்சுதான் பவர் தந்திருக்கான் எனக்கு. எவ்வளவோ பர்மிட் வாங்கணுமே, சாமானியர்களால முடியுமா? அது மட்டும் காரணம் இல்ல பாபு, அந்த வைரமும் பிரதான காரணம். உன் பர்சனாலிட்டிய அது நல்லாவே பலன்னு ஆக்கிடுச்சு. வைரம்னு உடனே தான் ஞாபகம் வருது. பாயை பார்க்கணும். 50 லட்சத்தை முதல்ல தந்து அதை வாங்கணும். லேட் பண்ணக்கூடாது. பாபு, வைரம் வந்த உடனே ஒரு பக்கா பிளான் போடணும்டா. எப்படி? சேட்டோட அடுத்த செக்கையும் அப்படியே பிக்காராகிட்ட கொடுத்து டபுள் ஆக்கிடுவோம். டேய், பயப்படாத. அதான் வைரம் இருக்கே, அது எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கும்.
நீ தாண்டா இனிமே மாநகர் மதுரையோட சக்கரவர்த்தி. அப்ப நீ? நான் மந்திரி. பாபு அதை கேட்டு குஷியாக சிரித்தான். அத்தியாயம் 11. 50 லட்சம் கரன்சியுடன், அதாவது அசல் நோட்டுகளுடன் பாபுவும் ஞானகுருவும் அந்த ஹோட்டலுக்குள் பிரவேசித்தார்கள். 50 லட்சம் கள்ள நோட்டையும் அப்படியும் இப்படியுமாக நல்ல நோட்டுகளுடன் கலந்து அதை பரவலில் விட்ட களைப்பு முகத்தில் அணைநீர் மாதிரி தேங்கி தழும்பியது. ஒரே வாரத்துல வாழ்க்கை போக்கே மாறி போச்சு ஞானகுரு. செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன். என்னாலேயே நம்ப முடியல. எனக்கு இதெல்லாம் தப்பா தெரியல பாபு. எல்லா பணக்காரன் பின்னாடியும் இப்படி ஒரு கதை நிச்சயம் இருக்கணுங்கிறது தான் ஏன் தியரியே. ரிஸ்க் இல்லைன்னா கிரேட்னஸ் கிடையாதுடா. அதுக்காக இந்த அளவு ரிஸ்க் கூடாது ஞானகுரு. ஒரு பக்கம் எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? ஸ்டூபிட், முக்கா கிணறு தாண்டிட்டு பேசுற பேச்சாடாது. பேசாம வா. லிப்டில் பயணித்து அறை வாசலை எட்டிய போது பகீர் என்றது. அறை பூட்டி இருந்தது. டேய் ஞானகுரு, என்னடா அது? பாய் காலி பண்ணிட்டானா? ரிசப்ஷன்ல கேட்காம வந்துட்டோமே, போய் கேட்டுட்டு வாடா. ஞானகுரு ஓடினான் உடனேயே. பாபு சூட்கேஸுடன் நிற்க ஆரம்பித்தான். சுற்றி சுற்றி பார்த்தான். பக்கத்து அறையிலிருந்து லிக்கர் வாடை இழைந்து வந்து கொண்டிருந்தது. ரூம் பாய் ஒருவன் தாண்டி போனான். சில வினாடிகளுக்கெல்லாம் விஷ்கு விஷ்கு என்ற சத்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது? சுற்றி பார்த்தபோது சற்று தள்ளியுள்ள அறை ஒன்றின் வாசலில் இருந்துதான் வந்தது. எட்டி பார்த்தபோது பாய் உள்ளே இருந்தான். பாய், என்ன இது? ரூமை மாத்திட்டியா? ஷூ, சத்தம் போடாத. காரணமாதான் ரூம் மாறி இருக்கேன். உள்ளார வந்து உக்காரு. என்னையா அதெல்லாம்? எதுவும் பேசாத. பணம் கொண்டு வந்திருக்கியா? அப்படி அந்த பீரோவில் வச்சுட்டு அதில் இருக்கிற இன்னொரு சூட்கேஸை எடுத்துக்கோ. ஒரு ஹெல்ப்பு வேற பண்ணணும். வைரம் அதுலையா இருக்கு? ஆமாம், எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. ஏன் பதட்டப்படுற? என்ன ஆச்சு? எல்லாம் இந்த வைரம் பண்ணுற வேலை. படா பேஜார். என்ன சொல்கிற நீ? உள்ளே எட்டிப்பாரு. அறைக்குள் உள்ள பாத்ரூமை பாய் சுட்டிக்காட்ட பாபு எட்டி பார்த்தான். உள்ளே பாத் டப்பில் ஒருத்தி நிர்வாணமாய் அசைவின்றி கிடந்தாள். பாபுவுக்கு கண்மொழி சொருகியது. ஏய் பாய், என்னையா இதெல்லாம்? யார் இந்த பொண்ணு? ரூட்டியா? ரூட்டு. எதிரிகள் எனக்கு விருந்தா அனுப்பிச்ச ரூட். ஒரு நாள் கூட உன்னால சும்மா இருக்க முடியாதா? என்னை மயக்கி வைரத்தை அபேஸ் பண்ண பார்த்தா விடுவேனா? கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். எதுக்கு கொன்ன? வெளியே துரத்தி விட வேண்டியதுதானே? துரோகிகளை கொல்லணும், அதான் என் பாலிசி. அட பாவி, கொடுமையான ஆளுப்பா நீ. போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணுவ? போலீஸா? என்னையா பிடிக்கிறதா? நீ பெரிய பிஸ்தாவா இருக்கலாம், அதுக்காக இப்படியா? நான் வரேன்ப்பா, ஆளை விடு. பாபு, ஒரு ஹெல்ப். என்னையா? இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு. என்னது? நான் டிஸ்போஸ் பண்ணுறதா? ஆமாம், நீ தான் டிஸ்போஸ் பண்ணணும். உன்கிட்ட வைரம் இருக்கிறதால உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. பாய், ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போய் செய்யக்கூடாத தப்பை செஞ்ச வருத்தத்தில் இருக்கேன். இப்போ இந்த சனியன் வேறையா? பயப்படாத, நீ எனக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். விளையாடுறியா? நீ கொலை பண்ணுவ, நான் ஹெல்ப் பண்ணணுமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. டேய் ஞானகுரு, எங்கடா போயிட்ட? சற்றே அலறியபடி பாபு அப்படியே பின்னால் நடந்து கதவை திறந்து வெளியே போக பார்த்தான். வராண்டாவில் ஞானகுரு அலைந்து கொண்டிருந்தான். பாபு வெளிப்பட முயலுவதை பார்த்து பாபு என்று அலறியபடி வந்தான். அதற்குள் பாய் அவனை உள்ளே இழுக்க ஞானகுருவும் உள்ளே வந்தான். ஓட முயற்சிக்காத பாபு, வேணா, எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப்? என்ன ஓட்டம்? பாய், நீ என்ன இங்கே இருக்க? ரிசப்ஷனில் கேட்டால் நீ காலி பண்ணிட்டதா சொன்னாங்க. ஞானகுரு கேட்டான். எல்லாம் பாபு சொல்லுவான். ஏய் பாபு, பாடியை டிஸ்போஸ் பண்ணு. பாடி டிஸ்போஸ்? என்ன நடக்குதுங்க? திரும்ப அலறினான் ஞானகுரு. பாபு, உனக்கு ராசியான வைரம் கையில் இருக்கச்ச உனக்கு என்ன பயம்? இந்த பாடியை பப்ளிக்காக தோளில் தூக்கிட்டு போ. போலீஸ் கூட உன்னை கேள்வி கேட்காது. வேணும்னா உதவி செய்யும். பயமாக இருக்கு. நான் வைரத்தை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன், பிணத்தை அல்ல. நானும் வைரத்தை விற்கத்தான் வந்தேன், கொலை அல்ல. அப்புறம் ஏன் கொன்ன? அதான் லைஃப். எல்லாம் இந்த வைரம் படுத்துகிற பாடு. முதல்ல இந்த பணத்தோட வைரத்தோட இடத்த காலி பண்ணு. நானும் காலி பண்ணுறேன். நான் வைரத்தை பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோ. பாபு நடுங்கியபடி பெட்டியை திறந்தான். பட்டு துணிக்குள் கண்ணடித்தது வைரம். உடனேயே சுருட்டினான். நீ அதை நம்பு, அது உன்னை வாழ வைக்கும். உனக்கு தான் அது, உன்னோடது அது. பாய் ஊர்ஜிதம் செய்தான். சரி, உடம்ப எப்படி எடுக்கிறது? சும்மா தோளில் போட்டுக்கிட்டு போ. கேட்டால் மயங்கிடுச்சு, கீழே விழுந்துடுச்சுன்னு சொல்லு. கார் கொண்டு வந்திருக்கல்ல, டிக்கியில் போட்டுட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிடு. பார்க்குறவங்க நீ ஏதோ விறக எரிக்கிறதா தான் நினப்பாங்க. காரணம் வைரம். பாய் மிக சாதாரணமாகத்தான் சொல்கிறான். கொலை செய்த பதற்றமோ தப்பிக்கும் அவசரமோ இல்லாத மிக நிதானமான பேச்சாகவே அது படுகிறது. கவலைப்படாதரா, பாடியை தூக்கு. பாய் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவோம், வேற வழி இல்லை. ஞானகுரு சொல்லும் போதே பாய் உருமாறத் தொடங்கிவிட்டான். தன்னை ஒரு ஜிப்சி கருப்பன் போல் மாற்றிக்கொள்ள தொடங்கினான். பாய், என்ன இது வேஷம்? என்ன நீ பாயா பார்த்ததே வேஷம்தான்.
அப்ப நீ? உனக்கு தேவையில்லாத கேள்வி. சீக்கிரமா உடம்ப தூக்கிக்கிட்டு கிளம்புங்க. அதேபோல் செய்தான் பாபு. அந்த நிர்வாண பெண்ணுக்கு அவளது உடுப்பை அணிவித்து தோளில் ஏற்றிக்கொண்டு தயங்கி தயங்கி நடக்க ஆரம்பித்தான். காலில் நடுக்கம் தொற்றிக்கொண்டது. ஞானகுரு சூட்கேஸுடன் பின் தொடர்ந்தான். நல்ல வேளை, லிஃப்டில் இறங்கி காரை எட்டும் வரை யாரும் எதிர்படவில்லை. ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் வித்தியாசமாக பார்த்து வைத்தாள். எதுவும் கேட்கவில்லை. கார் பறக்கத் தொடங்கியது. இந்த முறை பாபு ஓட்டினான். கதி கலங்கியும் போயிருந்தான். ஞானகுரு, என்னென்னமோ நடக்குதுடா. வசமா மாட்டிக்கிட்டமா? தெரியலடா. பாய் உருமாறினதை கவனிச்சியா? அது மட்டுமா, என்ன நீ பாயா பார்த்ததே வேஷம்னு சொன்னதையும் கவனிச்சியா? பாய் பேசுனதுல 1000 அர்த்தம் இருக்கலாம். இந்த வைரத்துக்காக நாம் எதையோ பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஞானகுரு பின்பக்கம் திரும்பி பிணத்தை பார்த்தான். 20 வயது இருக்கலாம். சந்தன உடம்பு. இப்படி அல்பாயுசில் சாவோம் என்று தெரியாத மாதிரி ஒரு அப்பாவி முகம். இவளா வைரத்தை திருட வந்தால்? வைரம் இருப்பது இவளுக்கு எப்படி தெரியும்? இவளை யார் ஏவி இருக்க முடியும்? ஞானகுருவுக்குள் கேள்விகள் வரிசையாய் ஓடியது. கொஞ்சம் இளமையும் குறும்புத்தனம் செய்தது. முழுக்கென்று இருந்தால் விபச்சாரத்தில் பெண்கள் போடும் அசாத்தியமான முதலே இதுதானே. ஞானகுரு அவள் மார்பை பார்த்தான். அவன் கை அவளை நோக்கி நீண்டது. கல்லை தொட்ட மாதிரிதான் இருந்தது. இந்த வேளை பார்த்து கார் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறி அவன் கையை சற்று சிலிர்ப்பாக்கியது. அது மார்பு கூடாரம் மேல் நசுக்கென்று ஏறிய போது வித்தியாசமான உரசல். ஏதோ காகிதத்தின் மேல் கைப்பட்ட மாதிரி. ஞானகுரு கூர்மையானான். திரும்ப அங்கே கையை தடவ விட்டான். அட, நிஜம்தான். ஏதோ காகிதம்தான். உற்று பார்த்தபோது ரவிக்கைக்குள் ஒரு பாக்கெட்டும் அதில் ஒரு காகிதமும் சுருண்டு அடங்கியிருப்பது தெரிந்தது. பெண்கள் இப்படி கூட ரகசியமாக விஷயங்களை பதுக்க முடியுமோ? ஞானகுரு மலமளவென்று அந்த காகிதத்தை வெளியே எடுத்தான். விரித்தான். டெலிபிரிண்டரில் ஏதோ செய்தி படித்தான். தமிழ் படித்து கொண்டான். இன்ஸ்பெக்டர் லேகாவை அவசரமாய் ஹோட்டல் ஸ்டார் சுப்ரீமுக்கு அனுப்பவும். அங்கே சர்வதேச கடத்தல் மன்னன் கைலாஷ் சோப்ரா வேறு பெயரில் தங்கியுள்ளான். இந்தியாவை விட்டு தப்பி ஓட சில ஜால வேலைகளில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதில் வைர வியாபாரமும் ஒன்று. கைலாஷ் சோப்ரா கடவுளையே ஏமாற்றும் ஞானமுள்ளவன். பி கேர்ஃபுல். செய்தியை படித்த ஞானகுரு வாய் வழியாக இதயம் வெளியே வந்துவிடும் அவஸ்தையோடு அப்படியே மல்லாந்தபடி மோசம் போயிட்டோம் பாபு என்றபோது பாபுவிடம் மட்டும் எந்த பதற்றமும் இல்லை. காரை லாவகமாய் நிறுத்திவிட்டு எப்படி என்பது போல பார்த்தான். இந்த பெண் பிராஸ்டிடியூட் இல்ல, இன்ஸ்பெக்டர் லேகா அலறினான். தெரியும் என்றான் பாபு. தெரியுமா? ஆமா தெரியும். அது மட்டும் இல்ல, ஹமீது பாய் வாஸ்தவத்துல பாய் இல்ல, அவன் கைலாஷ் சோப்ரா. டேய் பாபு, என்னடா ஷாக்கு தர? இதெல்லாம் எப்படிடா தெரியும் உனக்கு? எப்போவோ தெரியும். அதான் எப்படி? அதெல்லாம் பிறகு. கைலாஷ் சோப்ரா தான் பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம போலீஸில் அவனை சாப்பிடவும் ஆள் இருக்குங்கிறது தெரியாது. நீ என்ன சொல்கிற? எல்லாத்தையும் பிறகு சொல்கிறேன். இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். பாபு பேச்சோடு காரை ஸ்டேஷனை நோக்கி வளைத்த போது நிஜமாலுமே ஞானகுரு வியப்பின் உச்சியில் மண்டை காயத் தொடங்கியிருந்தான். அத்தியாயம் 12. உற்சாகமாக டெலிஃபோன் டயலை சுழற்றி கொண்டிருந்தான் அவன். மறுமுனையில் அகப்பட்டவனோடும் உற்சாகம் குன்றாமல் பேச ஆரம்பித்தான். ஹாய் பிக்கி, பிசிறு தட்டாம பிஸ்னஸை முடிச்சாச்சு. டிக்கெட் எல்லாம் ரெடியா? நான் ரெடி. எவ்ரிதிங் ரெடி சோப்ரா. ஆனால் கரன்சியை டாலரா மாற்றணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல தெரியுது. இங்கேயே டாலரா மாற்றிக்காம நீ கிளம்ப முடியாது. எவ்வளோ நாள் ஆகும்? நான் இப்போ ஒரு கொலை வேற பண்ணிட்டேன். கொலையா? பிக்கி எனும் பிக்காரா அதிர்ந்தான். ஆமா, ஒரு லேடி என்கிட்ட இருக்கிற அந்த கண்ணாடி துண்டை அசல் வைரம்னு நினைச்சு அபேஸ் பண்ண பார்த்தா பரலோகத்துக்கு பேக் பண்ணிட்டேன். அவளுக்கு எப்படி உங்ககிட்ட இருக்கிற அந்த வைரம் பத்தி தெரியும்? ஒரு தேவன் வந்து பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணாம போனான். அவன் யார்கிட்டையாவது சொல்லி அந்த பார்ட்டியை அனுப்பி இருக்கலாம். பார்த்து சோப்ரா, அப்படி வர்றவங்கள சாதாரணமா எடை போட்டுடாத. ஏய், யாரா இருந்தா என்ன? அதான் மேலே அனுப்பிட்டேனே, அப்புறம் என்ன? முட்டாள், இனிதான் விவகாரம் சூடே பிடிக்கும். செத்தவங்கள ஃபாலோ பண்ணி ஆள் வரும். உடம்ப என்ன பண்ண? போலீஸ் வந்து உள்ள விழுந்துட போகுது. பிக்காராவின் எச்சரிக்கையை கேட்டு பெரிதாக சிரித்தான் சோப்ரா என்னும் அந்த யமகாதகன். யார் வேணா வரட்டும், என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் நாளைக்கு ஒரு வேஷம் போடுறேனே. சரி சரி, உடம்ப என்ன பண்ண? என்கிட்ட வைரம் வாங்கின இளிச்சவாயன் தலையில கட்டிட்டேன். என்கிட்ட 25 லட்சம் தந்து கள்ள நோட்டை மாத்தினானே, அவங்கிட்டயா? அவனே தான். அவனை ரொம்பவும் தான் கிறுக்கனாக்கிட்ட. நேபாளத்திலேயே அவனுக்கு குறி வச்சுட்டேன். பக்குவமாக காய் நகர்த்தி சில செட்டப் எல்லாம் செஞ்சு கண்ணாடி துண்டை வைரமாக்கிட்டேன். இதில் உனக்கு 25 லட்சம் லாபம், எனக்கு 50 லட்சம் லாபம். ஒரு 5 லட்சம் செலவு செஞ்சேன். பாம்பாட்டி ஆக்சிடெண்ட், அப்புறம் தலைவர் பதவியில் அவன் ஜெயிக்க கொஞ்சம்.
சினிமாக்காரி ஜெயசாந்தாவுக்கு கொஞ்சம்னு தாராளமாகவே செலவு செஞ்சேன். அவனா பாம்பு தெரியுதுன்னு சொன்னான். வசதியாக போச்சு. பாம்பாட்டியை பிடிச்சேன். சுலபமாயிடுச்சு வேலை. ரொம்ப நம்பிட்டான். நம்பிக்கிட்டும் இருப்பான். ஜாக்கிரதை, இனி நடக்க போகிற விஷயங்கள்ல ஏமாந்து உன்னை தேடி வந்துட போகிறான். விக்கி, நான் தான் இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கேனே. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினா? போலீஸுக்கா? அவனா? விக்கி, உனக்கு கூட அறிவு கெட்டு போச்சா? அவன் கள்ள நோட்டு மாற்றினது எதுக்கு? இந்த தப்பை ஒத்துக்குவானா? வசமாக மாட்டிக்கிட்டோம். வழியே இல்லை. அனுபவிச்சு தான் தீரணும்னு தனியாக உட்காந்து அழுவான். அழுதுகிட்டே இருப்பான். அவன் நாசமாக போகட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? இந்த தேசத்தில் பணக்காரனே இருக்கக்கூடாது. எல்லாரையும் பிளான் பண்ணி ஒழிச்சிடணும். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த தடவையும் ஆயுதம் தான் வாங்க போகிறேன். அங்கேருந்து வாங்கி இங்கே சில பார்ட்டிகளுக்கு விற்றா 10 டைம்ஸ் கூடுதலாக பணம் கிடைக்குது. நீயும் பார்ட்னர் ஆகிறியா? விக்கி, இப்போவாச்சும் உனக்கு மனசு வந்துச்சே, தேங்க்ஸ்ப்பா. வேற யாரையும் பார்ட்னராக போடாத. கோல்டு கோபால், ஹெராயின் பிலிப்ஸ், அப்புறம் நீ, நான் 4 பேர் தான். ஓகே. டெலிஃபோனை முடக்கிவிட்டு ஒரு தாடியை எடுத்து ஒட்ட வைத்து கொண்டு எண்ணி 5 நிமிடத்தில் சர்தார்ஜி ஆகிவிட்டான் அவன். உண்மை பெயர் சோப்ரா என்றால் உருவெடுத்த பெயர்களில் ஹமீது, மரக்காயர், வர்த்தமானன் என்கிற பட்டியலில் இப்பொழுது தஸ்பீர் சிங்காக மாறினான். சிங்காக மாறினால் போதுமா? அச்சு அசல் சிங்கின் மேனரிசங்களுக்கும் உள்ளாக வேண்டாமா? உள்ளாகத் தொடங்கினான். கண்ணாடி முன் நின்று பார்த்து ரசிக்க வேறு செய்தான். எங்காவது மேக்கப்பில் பிசிறு தட்டுகிறதா? அப்படியே பக்கத்து ஜன்னலை திறந்தபோது மதுரை தெரிந்தது. மீனாட்சியம்மன் கோவில் கோபுரம் தஸ்பீராகிவிட்ட அவனை பார்த்தது. இந்த முறை மதுரை ட்ரிப் திட்டமிட்டபடி முடிந்துவிட்டது. 8 அளவு கண்ணாடி துண்டு ப்ளஸ் கொஞ்சம் திட்டமிடுதலுக்கு கிடைத்த விலை 50 லட்சம். மனிதனை எவ்வளவு விழிப்பிலும் தூங்கச் செய்ய மட்டும் தெரிந்துவிட்டால் ரிசர்வ் பேங்கே நம் சொந்தம்தான் என்று எண்ணிக்கொண்டான். மதுரையிலிருந்து அடுத்த கேம்ப் திருச்சிக்கு. அத்தியாயம் 13. லேகா ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. ஆனால் இப்படி உசுரை விட்டு பொணமா திரும்புவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரின் பெருமூச்சில் ஏகப்பட்ட ஃபாரன்ஹீட் வெப்பம். என்ன அவசரம்? நான் தான் உள்ளே விழுந்து அவன் எதிர்பார்க்கறதுக்கும் மேலான இளிச்சவாயனா ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. இவங்களை எதுக்கு குறுக்க நுழைச்சிங்க? நிஜமாலுமே கோபத்துடன் பாபு கேட்டான். இருக்கலாம், ஆனால் எங்கள் பிளான் வேற. அவனை மட்டும் பிடிக்கிறதுனா எப்போவோ அமுக்கி இருக்கலாம். அவனோட ஒரு கேங்கையே பிடிக்கணும். அதுக்கு அவன் எவ்வளவு தூரம் பயன்படுவான்னு தெரிஞ்சாகணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு பொண்ணால தான் முடியும். அதனால தான் லேகாவை அனுப்பினேன். இன்ஃபேக்ட் லேகா பாம்பே ரெட் லைட் ஏரியாவில் சீரழிஞ்ச ஒரு பொண்ணு. அவங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் மறுவாழ்வு கொடுத்து இந்த மாதிரி பெக்கூலியர் கேஸில் பயன்படுத்திக்க நினச்சாங்க. ஆனால் அது இந்த அளவு லேகாவை தாக்கும்னு நினைக்கல. சோப்ரா கொலைக்கும் அஞ்சாதவன்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் பேச பேச பாபுவை விட ஞானகுரு தான் அதிகம் ஆச்சரியப்பட்டான். பாபு, அந்த வைரம் அதோட பவர்னு நான் இன்ஸ்பயர் ஆனதை விட நீ இந்த அளவு போலீஸ் கான்டாக்டோட மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது தாண்டா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்பட்றா அந்த பாய் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட? எப்படி போலீஸ் இதில் இன்வால்வ் ஆச்சு? ஞானகுருவின் கேள்விக்கு என்ன பதிலை சொல்ல பாபு இன்ஸ்பெக்டரை பார்த்தான். சொல்லுங்க பாபு, அந்த பல்லில்லாத பாம்பு கடிச்சதுலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் அம்மாவை டாக்டர் செக் பண்ணிட்டு துளி கூட பிளட்ல பாய்சன் இல்லை, அதிர்ச்சி மயக்கம்தான் அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னதுலேருந்து நடிகை ஜெயசாந்தா காசை வாங்கிக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூட தயாராயிட்ட எல்லை வர எல்லாத்தையும் சொல்லுங்க. போதும் சார், போதும், எனக்கு புரிஞ்சாச்சு. பாபு ஆரம்பத்திலே சுதாரிச்சுக்கிட்டு எனக்கும் தெரியாமல் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அவனை அதே போக்கில் போக சொல்லி கைட் பண்ணியிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாண்டா ஞானகுரு, இந்த வைரம் அதோட பவருங்கிற விஷயத்த என்னால் ஜீரணிக்கவே முடியலை. எங்கேயோ தப்பு நடக்கிறதா உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு தோதா அம்மாவுக்கு பாம்பு கடிச்சப்போ அந்த நீல பட்டு துணியை வச்சு கட்டவும் சரியா போச்சு. இருந்தும் மனசு கேட்காம ஒரு எச்சரிக்கைக்காக டாக்டர்கிட்ட அம்மாவை காட்டி அந்த பாம்பு விஷத்தை முறிக்க சொன்னேன். டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எந்த பாம்பு விஷத்தன்னு கேட்டப்போதான் நான் சுதாரிச்சேன். உடனேயே நான் இன்ஸ்பெக்டரை பிடிச்சிட்டேன். அவர் பாம்பாட்டியே 24 மணி நேரத்தில் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாரு. அவனை 4 வெளுத்தோம். சோப்ரா 2000 கொடுத்து காரியம் சாதிக்க சொல்லியிருக்கிற நிஜம் தெரிய வந்தது. அப்புறம் அந்த பாம்பாட்டி போய் சோப்ராவை எச்சரிக்கை பண்ணலையா? அவனை வெளியே விட்டாதானே? பக்கத்து லாக்கப்பில் பதிலாக தெரிந்தான் பாம்பாட்டி. பாம்பு ஒன்றுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தான். பாபுவை பார்த்து பரிதாபமாக சிரித்தான். யாராவது பணம் கொடுத்து எதையாவது செய்யினா எதையும் செஞ்சிடுவீங்க, அப்படித்தானே? பாபு கோபமாக அவனை பார்த்து கேட்க அவன் தலை தொங்கி போனது. டேய், அவனை விடுறா. நாம சந்திச்ச பிக்காரா மாத்தின கள்ள நோட்டு, அதை வெளியில கலந்து விட்ட நல்ல நோட்டாக்கினது, இதெல்லாம் போலீஸுக்கு எல்லாம் இவங்க சம்மதத்தோட தான் நடந்துச்சு ஞானகுரு. பிக்காரா கிட்ட மாத்தின கள்ள நோட்டு பத்திரமா இப்போ போலீஸ்கிட்ட தான் இருக்கு. வெளியில நாம கலந்து விட்டதா நீ நினைக்கிற நோட்டுகள் நல்ல நோட்டுகள் தான்.
டேய், வாயை பிளக்காத ஞானகுரு. அது மட்டும் இல்லை, கள்ள நோட்லேயே ஒரு சூப்பர் குவாலிட்டி நோட்டு உண்டு. ரிசர்வ் பேங்க் கவர்னரால் கூட அந்த நோட்டை போலின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நோட்டை தான் பிக்காராகிட்ட கொடுத்து நாங்கள் மாற்றியிருக்கோம். அதே டைப் நோட்டை தான் சோப்ராகிட்டையும் கொடுத்துருக்கோம். அதோட நம்பர் வரிசை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனல் கம்ப்யூட்டரில் பத்திரமா இருக்குது. அந்த வரிசை எல்லா பேங்க்குக்கும் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக போயிருக்கு. அப்படிப்பட்ட நோட்டை யார் வந்து பேங்க்கில் கட்டினாலும் அவங்கள ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பாக வெளிநாட்டுக்கு போக டிக்கெட் எடுத்து தர ட்ராவல் ஏஜென்சிங்க எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சிவியராகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அடேங்கப்பா பாபு, நீயாடா இவ்வளவு புத்திசாலித்தனமான காரியங்கள் பண்ணியிருக்க? என்னால் நினச்சே பார்க்க முடியலையே. இன்னும் நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது மிஸ்டர் ஞானகுரு. அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். இனிமே பாபுவுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா சார். இனிமே குறுக்கு வழியில் பணக்காரனாக ஆசைப்படாதீங்க. பாபு கள்ள நோட்டு தந்திருந்தா உங்கள் பேங்க்கில் கூட கலந்து விட நீங்கள் தயாராக இருந்திருக்கீங்க. இது எவ்வளவு மோசமான புத்தி தெரியுமா? வைரம் காப்பாற்றும்னு நம்பிட்டேன் சார். அந்த அளவு அவன் செட்டப் பண்ணி நம்ப வச்சுட்டான். அந்த மோசமான நம்பிக்கைக்கு பரிகாரம் பண்ணுங்க. இனிமே நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆள் மாதிரி தான். ஆமாம், இந்த சோப்ராவை இப்படி வெளியே விட்டு வச்சு தான் காரியம் பண்ணணுமா? பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா கூட்டாளிகளை பற்றி சொல்ல மாட்டானா? அதெல்லாம் பழைய உத்தி, துளி கூட பயன்படாத உத்தி. இப்பெல்லாம் சோப்ரா மாதிரி நபர்கள் போலீஸ்கிட்ட மாட்டினா ஒன்று அவங்களாவே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா யாராவது வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. அதனால தான் பாபு மூலமாக சோப்ராவை நாங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டப்போ அவனை கைது பண்ணலை. பாபுவை புழுவா வச்சு அவனை வளைக்க முயற்சி பண்ணினோம். எங்கள் எண்ணத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி பிக்காரா தான். 1ஆம் நம்பர் கள்ள நோட்டு கேஸ். இப்போ அவன் இருக்கிற இடம், பிஸ்னஸ் எல்லாமே தெரிஞ்சாச்சு. அடுத்து இவன் மூலமாக இன்னும் எத்தனை பேர் வெளியே வரப்போகிறாங்களோ. அத்தியாயம் 14. திருச்சி பேருந்து சீறிக்கொண்டிருந்தது. சரியான கல்யாண கூட்டம். தஸ்பீர் சிங்காக சோப்ரா நடுவில் தெரிந்தான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு வயதான பெரியவர் பார்க்க படு சோகமாக தெரிந்தார். அவருக்கும் பக்கத்தில் சோகமாக ஒரு பெண் வாலிப வயது துள்ள வேண்டிய பருவம் அடங்கி தெரிந்தாள். அவ்வப்போது வயதான பெரியவரை பார்த்து மனது ஒடிந்தாள். கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு கல்யாணமே நடக்கலன்னாலும் கவலை இல்லை. நீங்க மட்டும் கவலைப்படாதீங்க. அவள் ஆறுதல் தரத் தொடங்கினாள். அந்த ஆறுதலுக்குள் ஒரு கதை ஒளிந்து கிடக்கிறது. அது சோப்ராவாகிய தஸ்பீர் சிங் காதிலும் விழுகிறது. நீ என்ன சொன்னாலும் என்னால் ஆறுதல் அடைய முடியாது திவ்யா. அல்பம் 10 பவுனுக்காக உன்னை வேண்டான்னுட்டாங்களே. நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிட்டு வருதேப்பா. கல்யாணத்தை கடவுள் நடத்தி வைக்கிற காலம் மலையேறி ரூபாயும் தங்கமும் அந்த இடத்த பிடிச்சு எவ்வளவோ வருஷங்களாயிடுச்சே. இப்போ நான் 10 பவுனுக்கு எங்கம்மா போவேன்? எங்கேயும் போக வேணாம். எனக்கு கல்யாணமே வேணாம். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில் சோப்ராவுக்கு சகலமும் புரிந்து போயிற்று. இங்கே கல்யாண சிக்கல், அதிலும் பொருளாதார ரீதியில் அது என்று சோப்ராவுக்கு உடனேயே புரிந்து போயிற்று. இந்த பெரியவரை முதலில் தன்வசப்படுத்த வேண்டும். பெரியவருக்கு உதவி செய்து அவருடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும். அப்படியே அவருடைய வீட்டில் அடைக்கலம் புகுந்து விட வேண்டும். லாட்ஜை விட வீடு மிக வசதியானது, பாதுகாப்பானது. மதுரையில் பாபுவை போட்டு பார்த்த மாதிரி திருச்சியில் ஒரு கோபுவை இந்த ஹோதாவில் போட்டு பார்த்து விடலாம். பிக்காரா மூலம் கரன்சி டாலர் ஆகும் வரை இப்படியே எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். நினைப்போடு இருமினான் தஸ்பீர் சிங். கருணாமூர்த்தி போல் பெரியவரை பார்த்தான். சாப், உங்களுக்கு திருச்சி சொந்த ஊரா? பேச்சை ஆரம்பித்தான். ஆமாம், உங்களுக்கு? நான் பஞ்சாப் வாலா. நல்லா தமிழ் பேசுகிறீங்களே. எனக்கு தமிழ், தமிழ்நாடு இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். எப்படி சொல்ல தெரியல. உங்கள் ஊர், உங்கள் கல்ச்சர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக உங்கள் ஊர் கல்யாணம், அந்த தடபுடல் மேல சத்தம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு இங்கே சிலர் என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா? சோப்ரா விரும்பிய விஷயத்துக்கே அந்த பெரியவர் வந்து விட்டார். இங்கே கல்யாணம் ஒரு கஷ்டமா? கஷ்டமாவா? பெண்ணை பெற்றுட்ட அப்பாக்களுக்கு அது ஒரு அக்னி பரீட்சை சிங். நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ கல்யாண பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமாம் சிங், என் மகளுக்கு ஒரு இடம் பார்த்தேன். 10 பவுன் தான் என்னால் முடியும். ஆனால் 20 பவுன் போட்டால் தான் கல்யாணம் நடக்கும்னுட்டாங்க. அதான் ஒடிஞ்சு போயிட்டேன். பெரியவர் பேச்சுக்கு பள்ளி போல டப்பு கொட்டி செருமினான் தஸ்பீர் சிங்காகிய சோப்ரா. எனக்கும் ஒரு அக்கா இருந்தா. இதே மாதிரி பிரச்சனையில் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. சோப்ரா விட்ட ரீலில் அந்த பெரியவர் ஆடிப்போனார். நிஜமாவா சிங்? உங்கள் ஜாதியிலையும் இந்த மாதிரி கன்றாவிங்க உண்டா? இந்தியாவில் பொம்பளைங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. பெரியவரும் பெரிதாக அந்த பெண்ணும் வருந்தினாள். எங்கள் அக்கா மாதிரி உங்கள் பெண் தற்கொலை பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அவங்க அழகுக்கு அவங்களுக்கு நிச்சயம் நல்ல மாப்பிள்ளை கிடப்பான். அவன் அழகி என்று வர்ணித்த விதத்தில் சற்று சில்லிட்டு அவனை இறுக்கமின்றி இணக்கமாக பார்த்தாள் அந்த பெண். தம்பி, உங்கள் தொழில்?
ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். பஞ்சாப்ல இருந்து வந்து வந்து போவீங்களோ? இல்லை, இனி திருச்சியிலேயே தங்கிடலாம்னு. எங்கள் ஊர் நல்ல ஊர், காவேரி பாயிற ஊர். உங்கள் ஊரில் நல்ல வீடா கிடைக்குமா? பணத்தை விட்டெறிஞ்சா கிடைக்காமலா போயிடும்? உங்களை பார்த்தா கௌரவமான குடும்பத்தவரா தெரியுது. உங்கள் ஏரியாவிலேயே ஒரு வீடு பார்த்து தர முடியுமா? அதுக்கு என்ன சிங், என் வீட்டுக்கு வா. என் நண்பர் ஒருத்தர் வீடு கூட காலியாக இருக்கு. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இனிமே தான் பண்ணிக்கணும். அடடா, அப்போ சிக்கல். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு தர மாட்டாங்களே. எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன். பணம் தரலாம், ஆனால் குணம்? நான் நல்லவன் சார். அதுக்கு என்ன ஆதாரம்? போய் உங்கள் அப்பா அம்மாவோட வா, வீடு பார்த்துடலாம். அவங்க வரமாட்டாங்க. ஏன்? உயிரோட இருந்தால வர. அடடா, அப்படியா செய்தி? பரவாயில்ல, நீங்களே அப்பா அம்மாவா இருந்து. உங்கள் பொண்ணு என் தங்கச்சி மாதிரி. பெரியவர் மிரண்டார். இந்த மாதிரி கடைவழி சிநேகங்களில் நான் எச்சரிக்கையானவன் என்கிற மாதிரி பார்த்தார். எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கத் தொடங்கினார். என்னையா பேச மாட்டேங்கிறீங்க? மன்னிச்சுக்கப்பா, என் பொண்ணுக்கே நல்ல அப்பாவா என்னால் இருக்க முடியல. இதில் உனக்கு அப்பாவா நடிக்க முடியாது. இதெல்லாம் வில்லங்கம் பிடிச்ச வேலை. சோப்ராவுக்கு தான் சற்று ஓவராக போய்விட்டது புரிந்தது. இந்த ஆளை இனி வேறு ரூட்டில் போய் மடக்க வேண்டும் என்பது போல் யோசித்தவன் தானும் அமைதியானான். திருச்சியில் கண்டோன்மெண்ட்டிலேயே அவர்கள் இறங்கி கொண்டார்கள். போகும்போது சிரிக்கக்கூட பிரியப்படாத மாதிரி அந்த கல்யாண சோகத்தோடு அவர்கள் இறங்கி சென்றார்கள். சோப்ரா சிரித்து கொண்டான். தன் தொடையை தூக்கிவிட்டு பார்த்தான். பெரியவரின் பர்ஸ். மனதுக்குள் சிரித்து கொண்டான். இப்படி ஒரு பெரிய புள்ளியாக லட்சங்களில் புரள்வதற்கு முன்பு வரை பம்பாய் நாரிமன் பாயிண்டிலும் கிராண்ட் ட்ரங்க் ரோட்டிலும் எத்தனையோ பர்சுகளை அடித்த கையை இன்று பார்த்து சிரிக்கிறான். சாரிடா கண்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில்லறை திருட்டு பண்ணிட்டேன். பண்ணினா லட்சக்கணக்கில் தாங்கிற சபதத்தை மீறிட்டதான் நினைக்காத. லட்சத்துக்கு இதுதான் ஆரம்பம். அந்த பொண்ணு டக்கரா இருக்கா, அவளையும் தேட்ட போட்டுடுவேன். நான் ராஜா, தந்திரங்களின் ராஜா. அத்தியாயம் 15. சார் சார், சத்தம் கேட்டு கதவை திறந்தார் பெரியவர். வெளியே தஸ்பீர் சிங்காய் தெரியும் சோப்ரா. யாரு? சிங்கா? என்ன சிங், என் வீடு எப்படி தெரியும்? நான் தான் நேத்தே வீடு பத்தி தெளிவா சொல்லிட்டேனே. பெரியவர் வாசற்படியில் நின்றபடி கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் பேசாமல் பர்ஸை நீட்டினான் சோப்ரா. ஓ, பர்ஸு. நேத்து நான் தொலைச்ச பர்ஸ். அது உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க நடுவுலயே இறங்கிட்டீங்க. உங்க சீட்ல இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். அட்ரஸ் அதுல இருந்தது, அதான் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். ரொம்ப நன்றி சிங். நன்றி பிறகு. பணமெல்லாம் சரியா இருக்கா பாருங்க. அந்த பெரியவர் பரவசத்தோடு பர்ஸை திறந்து பார்த்தார். எல்லாம் சரியாக இருந்தது. அதன் நிமித்தம் கண்களில் ஆச்சரியம். இந்த காலத்துல இப்படி நேர்மையா பர்ஸை ஒப்படைக்கிறவங்க ரொம்ப குறைவு. சிலாகித்தார். அப்ப நான் வரேன் பெரியவரே. சோப்ரா திரும்பி நடக்க ஆரம்பித்தான். தம்பி, உள்ள வந்து காபி சாப்பிட்டுட்டு போப்பா. பரவாயில்ல பெரியவரே, முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு நாள் நல்லபடி இருக்கிறதால புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். தாராளமா தொடங்கு. உள்ள வந்து காபி சாப்பிட்டுட்டு போய் தொடங்கு. என்ன நன்றி கெட்டவன்னு நினைச்சியா? அதற்கு மேல் பிகு செய்ய இஷ்டமில்லாதவன் மாதிரி சோப்ரா மலமளவென்று உள்ளே நுழைந்தான். திவ்யாவாகிய அவரது மகள் காபி தட்டுடன் எதிரே வந்தாள். அளவாக சிரித்தாள். கல்யாண சோகம் கண்ணில் தெரிய சிரித்தாள். உங்க மகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செத்துப்போன எங்க அக்கா ஞாபகம் வந்துடுது என்றான் இறுக்கமாக. பெரியவரிடமும் பெருமூச்சு. இவ பொழுது எப்போ விடியும்னு தான் தெரியல என்றார் உஷ்ணத்தோடு. பொழுதெல்லாம் தானா விடியாதியா, நாம தான் விடிய வைக்கணும். காப்பியை சூப்பியபடியே பேச்சை தொட்டு தொடங்கினான் சோப்ரா. என்னப்பா சொல்ற? நாம மனசு வச்சா எப்பேற்பட்ட கதவும் திறக்கும்னு சொல்றேன். எப்படி? சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா எனக்கு அப்படிதான் விடிஞ்சிச்சு. அதான் எப்படிங்கிறேன் சொல்றேன். என் அக்கா கல்யாணத்துக்கும் எம்மனா இருந்தது தங்கம் தான். அந்த தங்கம் இன்னைக்கு என்கிட்ட கிலோ கிலோவா இருக்கு. என்னப்பா சொல்ற? வெளியே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க சொல்றேன். சரி, சத்தியமா சொல்ல மாட்டேன். விஷயத்த சொல்லு. உங்க மக மேல சத்தியம் பண்ணுங்க. என்னப்பா நீ பீடிகையெல்லாம் பலமா போடுறியே, சும்மா சொல்லுப்பா. சும்மா சொல்ல அது ஒன்றும் நாளனா எட்டனா விஷயம் கிடையாது பெரியவரே. நான் சொல்ல போற விஷயம் கோடி ரூபாய் சமாச்சாரம். சோப்ரா அஸ்திவாரத்தை ஆழமாகவே போட்டு ஆரம்பிக்க பெரியவர் முகம் மாற ஆரம்பித்தது. நெடுநேரம் மௌனம் சுமந்தார். நிறைய யோசித்தார். நீ எவ்வளவு யோசித்தாலும் இறுதியாக கவிழ்ந்து என் வசம் சிக்கித்தான் தீருவாய் என்பது போல சோப்ராவும் மௌனம் காக்க, சரிப்பா, என் மக மேல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். விஷயத்த சொல்லு. சோப்ரா விஷயத்தை சொன்னபோது அவரால் திறந்த வாயை மூட முடியவில்லை. நீ சொல்றது நிஜமா? இதெல்லாம் சாத்தியமா? நெடுநேரத்துக்கு பிறகு கேள்வி. நேர்ல பார்த்துட்டு நம்புங்க. அத்தியாயம் 16. அடர்ந்த மலைப்பகுதி அது. தென்மேற்கு மலைத்தொடரில் ஒரு பக்கத்தில் தொலைவில் குற்றாலம் கொட்டி கொண்டிருக்க, மறுபக்கமாய் மேகக்கூட்டம் தவழ்ந்து கொண்டிருக்க. இப்ப நாம கேரளா பார்டர்ல நிக்கிறோம். இந்த மலையில தான் இருக்காரு அந்த சாமியாரு. அவருக்கு வயது 120.
இந்த மலையில அவருக்கு தெரியாத இடம் கிடையாது. சோப்ரா அந்த பெரியவரிடம் சொல்லி கொண்டிருக்கிறான். முகத்தில் அரைகிறது குளிர்காற்று. சிங் தம்பி, எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஏதாவது கேப் மாதிரித்தனம் பண்ண போறியா? என் கையில இருக்கிற 10 பவுனை வேணா எடுத்துக்கொய்யா. ஆளை விட்டுடு. சோப்ரா சிரித்தான். இந்த உலகத்துல யாருக்கும் நல்லதே பண்ணக்கூடாது, பண்ணினா இப்படித்தான் என்று அழுத்து கொண்டான். பெரியவர் அதை கேட்டு சலனம் கொண்டார். அப்பா தம்பி, நீ சொல்ற விஷயம் அந்த மாதிரி இருக்கு. கண்ணால பாக்குறவரை நம்ப முடியாதுப்பா, நம்ப முடியாது. ரசவாதம்லாம் இந்த காலத்துல சாத்தியமா என்ன? நேர்ல பார்த்துட்டு சொல்லுங்க. சாத்தியம்னே வச்சுப்போம். அதை செய்யற இந்த சாமியார் இந்த ரசவாதம் முன்னால இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாமே. எதுக்கு இப்படி காட்டுக்குள்ள இருக்கணும்? இந்த வித்தையை யாருக்கும் தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கணும்? அவர் சாமியாரு, உலக வெறுத்தவரு. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் இதையே செய்யறாரு. அவருக்கு இந்த உலகத்தை வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. இந்த ரசவாதம் அவர் வரையில ரொம்ப அற்பம். பேசிக்கொண்டே காட்டில் நடந்தான் சோப்ரா. வழித்தடமே இல்லாத மலைப்புறத்தில் சோப்ராவுக்கு மட்டும் எப்படியோ வழி தெரிகிறது. பயத்துடன் பெரியவர் பின்தொடர்ந்தார். ஒரு இடத்தில் சோப்ரா நடந்தபோது நின்று விட்டான். அவன் நின்ற இடத்தில் ஒரு மர வீடு. அந்த வீட்டின் கதவை தட்டினான் சோப்ரா. கதவு திறந்தது. திறந்து கொண்ட கதவுக்கு பின்னால் ஒரு சாமியார். நாரை சிறகாய் தாடி. வாசிங் என்று வாய் மலர அழைத்தார். பெரியவரை பார்த்து புருவம் சுருக்கினார். சுவாமி, இவர் பேர் ராமமூர்த்தி. எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவருக்கு ஒரே பெண். எங்க அக்கா மாதிரியே தங்க பிரச்சனையால கல்யாணம் நடக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது சிங். இவங்களுக்கு தங்கம் வேணுமா? ஆமா சாமி, ரொம்ப இல்லை, 20 பவுன் போதும், தரேன். அப்புறமா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வந்து நின்னாங்கன்னா வரமாட்டாங்க சாமி. எனக்கு ஆசையுள்ளவங்கள பிடிக்காது. ஏழை தான் இங்கே வரலாம். எனக்கு தெரியும் சாமி. நான் பணக்காரனை கூட்டிக்கிட்டு வரமாட்டேன். உள்ற வாங்க. இருவரும் அந்த மர வீட்டுக்குள் நுழைந்தனர். தவச்சாலை மாதிரி ஒரு தோற்றம். குப்பென்ற மூலிகை வாசம். சாமியார் போய் ஒரு சம்படம் எடுத்து வந்தார். அதில் ஏதோ மூலிகை சாறு தெரிந்தது. பெரியவரிடமிருந்து 10 பவுனை வாங்கி அதில் போட்டார். சில நிமிடம் கழித்து அதை வெளியே எடுத்தபோது அது 2 மடங்காக படுத்திருந்தது. பெரியவர் எதிரே நீட்டினார். பெரியவரால் தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. இது அசல் தங்கம்தான், சந்தேகமே இல்லை. ஆசாரி சான்றிதழ் தந்தபோது பெரியவர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போனார். எத்தனை பவுன் தேரும்? கரெக்டா 24 பவுன் இருக்கு. பெரியவர் வாயை பிளந்தார். இது எப்படி சாத்தியம்? மண்டையை பீத்து கொண்டார். அன்று பூராவும் அதே சிந்தனைதான். சோப்ராவும் இடையீடு செய்யாமல் மெயின் கார்டு கேட்டில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தான். அந்த லாட்ஜுக்கே கிளம்பி விட்டார் பெரியவர். லாட்ஜில், வாங்க பெரியவரே, கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடக்குதா? சிங், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்க நீ. சாதாரண பஸ்ஸு பழக்கத்துக்கே நீ இவ்வளவு செஞ்சா, உயிருக்குயிரா பழகினா நீ எவ்வளவு செய்வ? சோப்ரா அதை கேட்டு சிரித்தான். எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம்? சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுங்க என்றான். பெரியவர் கொஞ்ச நேரம் அமர்ந்து சில விஷயங்களை பேசிவிட்டு திரும்பினார். திரும்பும் சமயம் மனதெல்லாம் அந்த தங்கம் 2 மடங்கான அபூர்வ நிகழ்ச்சியே ஓடியது. கூடவே இன்னொரு எண்ணமும் ஓடத் தொடங்கியது. அவர் இருக்கும் தெருவில் ஒரு அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில் அம்மனுக்கு தங்க கவசம் சாற்ற காணிக்கை வசூலிக்கப்பட்டு வருகிறது. பெரியவரிடம் கூட ஒரு ரசீது புக்கை கொடுத்துள்ளார்கள். நேற்று கூட கோயில் பிரதிகளை பார்த்தபோது வசூலே சரியில்லை என்று வருத்தப்பட்ட சம்பவம் அவருக்குள் முண்டுகிறது. கவசத்தின் எடை ஏறத்தாழ 4 கிலோ. ஆனால் வசூல் ஆகி இருப்பதோ 2 கிலோவுக்கு கூட தேராது. ஏன் இந்த 2 கிலோ மதிப்பை அந்த சாமியாரிடம் கொடுத்து 4 கிலோவாக்கி கொள்ளக்கூடாது? அத்தியாயம் 17. தன்னோடு ஒரு சிறு கூட்டத்தையே அழைத்தபடி பெரியவர் சோப்ராவின் அறைக்கு வந்தபோது தஸ்பீர் சிங்கான சோப்ரா தான் திட்டமிட்டபடியே எல்லாம் நடப்பதாக கருதி மனதுக்குள் சபாஷ் சொல்லி கொண்டான். சிங், இவங்க எங்க தெரு அங்காள பரமேஸ்வரி கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க. பெரியவர் அறிமுகப்படுத்தினார். சோப்ரா பெரியதாய் வணங்கினான். என்ன விஷயம் கேட்டான். சிங், நீ கோச்சுக்காம சொல்றத கேட்கணும். நாம திரும்பவும் சாமியை பார்க்கும்படி இருக்கு. எந்த சாமிய? அதான் அந்த மலைச்சாமிய. எதுக்கு? என்ன சிங் எதுக்குன்னு கேட்குற? ஒரு நல்ல காரியத்துக்கு தான். ஐயா, என்னை வம்பள மாட்ட பார்க்குறீங்க. சாமியார் ஏதோ ஏழைன்னு உங்களுக்கு உதவி செஞ்சாரு. சும்மா போனா சபிச்சிடுவாரு. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் சாமி சபிக்க மாட்டாரு, ஆசீர்வாதம் தான் செய்வாரு. என்ன அது? எங்கள் தெரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தங்க கவசம் சாத்த போகிறோம். சரியாகவே வசூலாகலை. வசூலான பணத்துக்கு 2 கிலோ தேறினா அதிகம். ஆனால் 4 கிலோ தங்கம் தேவை. சாமி இந்த தடவை உதவி செய்தா அது அந்த அங்காள பரமேஸ்வரிக்கே செஞ்ச மாதிரி தான் சிங். சோப்ரா உடனேயே யோசிக்க ஆரம்பித்தான். பெரியவரே, இந்த விஷயம் இப்படியே 4 பேர் காதுக்கு போனா என்ன ஆகிறது?
சாமியார் அந்த மலையை விட்டே போயிடுவாரு. அவருக்கு இப்படி பிரபலம் அடையிறது பிடிக்காதே என்றான். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் செய்யட்டும் சிங், உனக்கும் புண்ணியமா போகும். அந்த அங்காள பரமேஸ்வரி அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சோப்ரா உள்ளுக்குள் குஷியோடும் வெளியே பார்வைக்கு ஏதோ தயங்குவது மாதிரியும் பாவ்லா செய்துவிட்டு, ஆனா ஒரு கண்டிஷன் என்று வாயை திறந்தான். என்ன சிங்? இப்படி கூட்டமா வரக்கூடாது. 2 பேர், 2 பேர் தான் வரலாம். இதுக்கே சாமியார் என்ன சொல்லுவாரோ தெரியாது. ஆகட்டும் சிங், இதை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது. மூச்சு வாயே திறக்க மாட்டோம். பெரியவர் வந்தவர்களுடன் கிளம்பினார். சோப்ரா குதூகலமாக சிரிக்கத் தொடங்கினான். சோப்ரா, நீ ஒரு பெரிய கில்லாடிடா என்று தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து சொல்லிக் கொண்டான். துளியும் தாமதிக்காமல் டெலிஃபோனை நாடி ஓடினான். மறுமுனையில் பிக்காராவை பிடித்தான். பிக்கி, திருச்சியிலையும் பெரிய வேட்டைதான் என்றான். என்ன சொல்ற சோப்ரா? ஆமா, திருச்சியிலையும் பல லட்சம் என்னை தேடி வரப்போகுது. ஒரு மனுஷனுக்கு மூளையை மட்டும் உபயோகிக்க தெரிஞ்சா எவ்வளவு லாபம் தெரியுமா? புரியும்படி சொல்லு. நம்ம கோல்டு கோபால் இருக்கான்ல? ஆமா, அவனோட ராஜ்யம் மலைநாட்டில் இருக்கிறது தெரியும் தானே? சொல்லு. அவனோட சேர்ந்து ரசவாதம்னு நானும் அவனுமே ஒரு நாடகம் போட்டோம். இப்போ அதன் எதிரொலியா 2 கிலோ தங்கம் கிடைக்க போகுது. வாவ், பெரிய வேட்டை தான். ஆயுத பிஸ்னஸுக்கு டாலரை விட தங்கம் பெரிய அளவில் பயன்படும். தெரிஞ்சுதான் தங்கத்தை தொட்டேன். அது சக்ஸஸ் ஆக போகுது. மதுரையில் வைரம், திருச்சியில் தங்கமா? கோயம்புத்தூரில் வெள்ளின்னு அடுத்த கட்டத்துக்கு என்னை துரத்தாம சீக்கிரம் விசாவுக்கும் டாலருக்கும் ஏற்பாடு செய். இந்த மாறுவேஷம் வெறுப்பா இருக்கு. எச்சரிக்கையா இருந்து இருந்து டென்ஷனா வேற இருக்கு. அப்போ ஒன்று பண்ணு, தங்கத்தோட கோபாலும் நீயும் ரெடியா அந்த மலை நாட்டில் இருங்க. நானும் மற்றவங்களும் அங்கே வந்துடுறோம். அங்கேருந்து அப்படியே திருவனந்தபுரம் போய் அங்கே ஃப்ளைட்டு பிடிச்சிடலாம். திருவனந்தபுரத்தில் நம்ம பிஸ்னஸை முடிச்சுப்போம். காரியம் பிசிறடிக்காதே. பிக்காரா முடிவெடுத்தா எடுத்தது தான். தெரியாதா உனக்கு? பிக்கி, உன்னை தெரியும்தான் இல்லைங்கள. இருந்தாலும் புத்தியை விட எச்சரிக்கை தானே நம்மோட மூலதனம். இந்த தேசத்தில் 100க்கு 90 பேர் இளிச்சவாயர்கள். இவங்களை ஏமாற்றி ஏமாற்றி எனக்கே போர் அடிக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளிநாட்டில் சுற்றணும் போல இருக்கு. வேகமாக ஏற்பாடு பண்ணு. ஆமாம், எப்போ நீ அங்கே வருவ? வரேன், வர்ற சண்டே வந்துடுறேன். நீ அங்கே தஸ்பீர் சிங்கா இருக்கிற மாதிரி நான் இங்கே தண்டபாணி செட்டியாரா இருக்கேன். சோப்ரா அதை கேட்டு சிரித்தான். சிரிக்காத, கடைசி நிமிஷத்தில் போலீஸ் மோப்பம் பிடிச்சிட போகுது. அப்புறம் சிரிக்க போகுது நம்ம பொழைப்பு. இந்த ராஜதந்திரி கிட்ட அது நடக்கவே நடக்காது பிக்கி. நான் எவ்வளவு துல்லியமாக காய் நகர்த்துறேன் தெரியுமா? தெரியுமாவோடு போனை முடக்கிவிட்டு பெருமித சிரிப்பு சிரித்தான் சோப்ரா. வெளிநாட்டுக்கு பறந்து விட போகும் சந்தோஷம் முகத்தில் கூத்தடிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 18. மீண்டும் மலைநாடு. பாதையே இல்லாத அடற்காடு. சோப்ரா முன் நடக்க பின்னால் ஒரு சூட்கேஸ் நிறைய தங்கத்துடன் பெரியவரும் ஒரு குறுக்களும் நடந்தார்கள். மூவரிடமும் பேச்சு. இந்த ஒரு தடவை தான் சாமியார் தங்கம் தருவாரு. அவர் முக்தியடைய போறதா சொன்னாரு. அவர் நல்லா இருக்கட்டும். அவரை போல மகான்கள் சீக்கிரமா முக்தி அடைஞ்சா எங்களை மாதிரி ஏழைகள் என்ன சிங் பண்ண? சாமியார் திரும்ப நிச்சயம் பிறந்து வருவாரு. முக்தி அடைஞ்சாலும் கடவுள் மாதிரி நினைச்சப்போ வந்து அருள் பண்ணுவாரு. சோப்ரா ரீலாய் விட்டு கொண்டே வந்தான். சுற்றி சுற்றி பார்த்தான். 2 குரங்குகள் மரம் ஏறி தாவி மறைய காட்டுக்குள் சிலீர் என்ற காற்றை தவிர வேறு அரவமே இல்லை. மரவீடும் வந்துவிட்டது. சாமியார் வரவேற்றார். பெட்டிக்காக கையை நீட்டினார். தந்தார்கள். இவ்வளவு தங்கத்தையும் இரட்டிப்பாக்க சில மணி நேரம் ஆகும். அங்காள பரமேஸ்வரிக்காக செஞ்சு தரேன். நீங்க கிழக்கு பக்கமா பார்த்து அவளை தியானம் பண்ணியபடி இருங்க. பெரியவரும் குறுக்களும் மறுபேச்சு பேசாமல் அப்படியே செய்தனர். மர வீட்டுக்குள் சோப்ரா சாமியாரை பார்த்து கண்ணடித்தான். சோப்ரா, அவங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கட்டும். நாம இப்படியே பின்பக்கமா கம்பி நீட்டிடுவோம் என்றான் சாமியாராகிய கோல்டு கோபால் என்பவன். பிக்காரா வந்துட்டானா? பின்னால பாரு. சோப்ரா ஓடிப்போய் எட்டி பார்க்க கையில் ஒரு பிரீஃப் கேஸுடன் ஒரு மரத்தடியில் சிகரெட் புகையுடன் பிக்காரா தெரிந்தான். சோப்ராவை பார்த்து சந்தோஷமாக கையை உயர்த்தினான். டிக்கெட், விசா எல்லாம் ரெடி. லண்டன் நம்மோட அடுத்த ஸ்டேஷன். ஜாக்கிரதையா போகணும். ஜாக்கிரதை உணர்ச்சி நம்மளோட சொத்து கோபால். டோன்ட் ஒரி. முட்டா பசங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார். கமான், கிளம்பு. சத்தம் போடாத, திரும்பி பார்க்க போறாங்க. தங்கம் சுத்த தங்கம் தானே, பொது சொத்துப்பா. அதுலேயும் சாமி சொத்து. சுத்தத்துக்கு கேட்கணுமா? நேத்து தான் வாங்கியிருக்காங்க. அவ்வளவும் பிஸ்கட்ஸு பாரு. சூட்கேஸை சட்டென்று திறந்தான் சோப்ரா. தங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் இரும்பு துண்டுகள். பகீர் என்றானது. எதுக்க தானே அந்த ஐயா தங்கத்தை பேக் பண்ணினா? எப்படி இரும்பா மாறிச்சு? விழிக்க ஆரம்பித்தான் சோப்ரா. சம்திங் ராங். கோபாலிடமும் பதற்றம். எவ்ரிதிங் ராங் தான் என்று வெளியே இருக்கும் குறுக்களிடம் இருந்து பதில் வந்தது. ஏய் ஐயர், என்ன இது? சோப்ரா அலற ஆரம்பித்தான் வாசல் பக்கம் வந்து. ஐயர் தன் டோப்பாவை கலட்டத் தொடங்கியதும் விதிர்த்து போனான். அது பாபு. பாபு, நீயா?
நானே தான் சோப்ரா. இந்த பெரியவர் மட்டும் யாராம்? பெரியவரும் மாறுவேடம் கலைக்க அங்கே தெரிபவர் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சாந்தாராம். இருவரையும் பார்த்து ஓடலாம் என்று சோப்ரா கால் எடுக்கவும் சுற்றிலும் ஒவ்வொரு மரத்தின் பின்னால் இருந்தும் ஒரு போலீஸ் துப்பாக்கி சகிதம் அவர்களை குறிவைத்து நிமிர்ந்தது. பிக்காரா ஓடி வந்து வீட்டுக்குள் நுழைந்து சோப்ராவின் சட்டையை எகிரி பிடித்தான். முட்டாள், இப்படியா கூண்டோட மாட்ட ஏற்பாடு பண்ணுவ? நீ போட்ட வேஷத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கிடுச்சே போலீஸ். சோப்ரா சோர்ந்து எங்கே கோட்டை விட்டேன் என்று யோசிக்க ஆரம்பிக்கும்போது போலீஸ் வளையம் அவர்களை நெருங்கியது. ராஜதந்திரனாய் பாபு மட்டும் பிரகாசமாய் சிரிக்க ஆரம்பித்தான். மதுரை லாட்ஜிலேயே உன்னை கண்காணிக்க விஜிலன்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு சோப்ரா. நீ யாரா மாறினாலும் எங்கே போனாலும் உன்னை கண்டுபிடிச்சு உன் பின்னால போலீஸும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. உன்னை கண்காணிச்ச போலீஸ் மனிதன்கிட்டயே நீ உன் தங்க பிஸ்னஸ் வேலையை பண்ணுவங்கிறது மட்டும் எங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான். இருந்தாலும் உன் ஒவ்வொரு மூவுக்கும் தகுந்த மாதிரியும் எங்களோட மூவை நாங்கள் புத்திசாலித்தனமாக அமைச்சுக்கிட்டதால தான் இப்போ உன்னை கூண்டோட பிடிக்க முடிஞ்சது. உன் மாறுவேஷம் கூட எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி குழப்பம்தான். இருந்தாலும் உன்னோட ஒவ்வொரு மாறுவேஷத்துலையும் மாறாத மாற்றிக்க முடியாத அந்த இயற்கையான விஷயம் உன் பூனைக்கண். தேங்க்ஸ் ஃபார் த கேட் ஐஸ். போலீஸ் ஜீப் காத்திருந்து அனைவரையும் அள்ளி போட்டு கொண்டது. கைவிலங்கோடு தலை தாழ்ந்து போயிருந்தான் சோப்ரா. நொறுங்கி போயிருந்தான் பிக்காரா. சாமியார் கோல்டு கோபாலுக்கோ சொர்க்கத்தையே தொலைத்த சோகம். பாபு அவன் தந்த வைரம் என்னும் கண்ணாடி உருண்டையை உள்ளங்கையில் ஏந்தி பிடித்தபடி சொன்னான். இந்த வைரம் நிஜமாலுமே பவர்ஃபுல் தான். இல்லைன்னா நானெல்லாம் சிஐடியா மாறி இருப்பேனா? ஓம் நமச்சிவாயா. கைக்குள் அடக்கி கொண்டு பெரிதாக கும்பிட்டான் பாபு என்னும் ராஜதந்திரன். முற்றும்.